அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் சங்கத்தின் உதவியாளர் ரொட்டேரியன் அறிவழகன் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் சக்திவேல் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் ராமநாதன் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த கால வேளையில வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இறைவா மனித குலத்தை படிப்பித்து தந்தையே பிறந்த நிறைவான நலன்கள் அடிப்படை கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வேகனை அகத்துள்ள செய்தி நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்துக் கொள்ளவும், அனைத்து மக்களுடைய தன்னம்பிக்கையும் அமைதியும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், இடம் சமயம் தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளை தெரிவிக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடன் தோழமுடன் வாழ்ந்திட புனிதமான திருவிழை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளர் நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே இங்கே கூடுகின்ற ரோட்டரிகளாக எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி சார். ரோட்டரியான ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் தலைவர் அவர்களுக்கு நன்றி. வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் ரவிச்சந்திரன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சார் ஒரு நிமிஷம். அன்மணியே சார், வரவேற்புரை சொல்றேன். ஐயா அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலை சக்கரம் நிகழ்ச்சியை எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கும் 2981 டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ஐயா பாஸ்கரன் ஐயா அவர்களுக்கும், எங்களது உதவி ஆளுநர் ரொட்டேரியன் அறிவாளன் அவர்களுக்கும், இன்றைய காலச்சக்கரத்தை தினமும் யோக பயிற்சி அளிக்கும் ஆசா நல்ல சிவம் ஐயா அவர்களுக்கும், இன்று சிறப்பு பயிற்சியாளராக பிரபஞ்ச ஆற்றலின் நன்றி உணர்வுகள் என்ற தலைப்பில் பேச இருக்கும் ஐயா காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் காலை சக்கரம் ரொட்டேரியன் குணபாலன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சியை கண்டு பயன்பெற்று கொண்டிருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். ரோட்டரி வரவேற்பு நிகழ்ச்சி சிறப்பித்த ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசா நல்ல சிவம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல்தானே.
தெளிவு குரு சிந்தித்தல்தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக படை வணக்கம். சின்முத்திரை நீண்ட மூச்செடுத்து ஆயிரம் உச்சரிக்கணும். சின்மய முத்திரை. ஆதி முத்திரை. வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக தொடராசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. நன்றி. அனைவரும் கால்களை நேரம் நீடிச்சுக்கிறோம். கால்களை நல்லா இடப்படுத்திங்க. கால் விரல்களை நன்றாக மடங்கிக்கிறோம். டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப். அப்படியே ரவுண்டா சுத்துங்க. 1 2 3 4 5. ஆப்போசிட் எடுத்துங்க. 1 2 3 4 5. கொஞ்சம் தொடங்க. ரைட் லெக் மடக்கி நீட்டுங்க. 1. அடுத்த லெஃப்ட் லெக். 2 3 4 5 6. போயிட்டு அதான் மூச்சு விடுங்க. அப்படியே நின்ற நிலைக்கு வந்துடுறோம். இடுப்புல கை வச்சுங்க. ரவுண்டா சுத்துங்க. 1 2 3. ஆப்போசிட்டா 3 ரவுண்ட். 1 2 3. அடுத்து கைகள் ரைட் ஹேண்ட். 1 2 3. ஆப்போசிட்டா செய்யுங்க. 1 2 3. left hand. 1 2 3. opposite of 1 2 3. கைகள் நல்லா மடங்கிடுங்க. up down up down. விரல்களை நன்றாக மடங்கிடுங்க. நல்லா விரல்களை சொருக்கி வைக்கணும்.
மணிக்கட்டு நல்லா வட்டமா சுத்துங்க. 1 2 3 4 5. ஆப்போசிட்டா செய்யுங்க. 1 2 3 4 5. ஷோல்டர்ல கை வச்சுங்க. முழங்கை வந்து நல்லா ரவுண்டா வரும். 1 2 3. ஆப்போசிட்டா மூவ் பண்ணுங்க. 1 2 3. கைகள் நல்லா ஃப்ரீயா விட்டுங்க. நல்லா முடிச்சுடுங்க. அடுத்து இடுப்புல கை வச்சுட்டு நல்லா மேல வந்து பாருங்க. அப்படியே கீழே டச் பண்ணுங்க. காலை டச் பண்றோட கீழே வந்து பாருங்க. நல்லா டச் பண்றோம். அப்படியே ரைட்ல பாருங்க. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ஸ்ட்ரெயிட் ஆகும். நல்லா கழுத்தை வட்டமா சுத்தும். ரைட்ல இருந்து அப்படியே கீழ் நோக்கி லெஃப்ட் வரும். அப்படியே ரவுண்டா சுத்தும். அடுத்து லெஃப்ட்ல இருந்து கீழ் நோக்கி ரைட்ல வரும். 1 2 3 ஓய்வு. முடிச்சுடுங்க. இப்போ நம்ம உச்சி முதல் பாதம் வரை நல்ல அசைவு பயிற்சிகளை நன்றாக சிறப்பாக செஞ்சோம். அடுத்து சூரிய வணக்கம். சூரிய வணக்கம் பயிற்சி செய்யறதுனால நல்லா கண்களுக்கு ஆண்மை இருக்கும், உடல் இறக்கமாகும். மற்ற ஆசனங்கள் செய்யறதுக்கு முன்னாடி இந்த பயிற்சி செய்யும் போது நம்முடைய உடல் புத்துணர்வு வருகிறது. ரெடி பொசிஷன். கால் சேர்த்து வச்சிருக்கிறோம். கைகள் அப்படியே மேல போவாங்க. வணக்கம் முத்திரை வச்சுக்கணும். 2 கைகளை கீழே இறக்கி மேல போட்டு நன்றாக மூச்சு ஸ்ட்ரெயிட் ஆகும். 3 மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு விட்டுட்டே வரும். நல்லா தரையை டச் பண்ணுங்க. கட்டவத்தை டச் பண்ணுங்க. அப்படியே கடுக்கால் பின்னாடி பிடிங்க. இந்த அளவுக்கு இண்டையில டச் பண்ணுங்க. தலையை போட்டுக்கோங்க. 4 ரைட் லெக் அப்படியே பின்னாடி கொண்டு போறோம். ரைட் லெக் பின்னாடி வச்சு நல்லா காலை நீட்டி நீட்டமா வச்சுட்டு நல்லா மேல பாருங்க. 5 லெஃப்ட் லெக்கும் பின்னாடி போயிருக்கோம். 2 காலை நேரா வச்சு நல்லா குதிக்கால் கீழே டச் பண்ணுங்க. குதிக்கால் வந்து கீழே டச் ஆகணும். 6 நல்லா கீழே டச் பண்ணி நல்லா சசகாசன பொசிஷன். நல்லா அப்படி உட்கார்ந்து முன்னாடி தலை டச் பண்ணுங்க. 7 நல்லா கட்டி. 8 மலையாசனம். நல்லா குதிக்கால கீழே டச் பண்ணி நல்லா 9 ரைட் லெக் முன்னாடி காலு கை எல்லாம் நேரா இருக்கு. காலுக்கு பக்கத்துல எடுத்து வச்சுக்கணும். இந்த முட்டி வந்து தரையை டச் ஆகாது. ஜஸ்ட் டச் ஆகணும். ஏன் 10 லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் லெக்கோட சேர்த்து வைங்க. நல்லா பாதகஸ்தாசனம் நல்லா டச் பண்ணுங்க. 11 ஸ்ட்ரெயிட்டா வந்து நல்லா மூச்சு விடுங்க. மூச்சு விட்டுட்டே பேக் பண்ணி
ஸ்ட்ரெயிட் ஆகுங்க. 12 வணக்கம். நன்றாக முடிச்சுடுங்க. சூரிய வணக்க பயிற்சி இது ஒரு 3 முறை கூட நீங்க செய்யலாம். ஆசனங்கள் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு 3 முறை செஞ்சீங்கன்னா உடல் ஃபுல்லா இழக்கப்படும். ஆசனங்கள் செய்யறதுக்கு நல்லா இயல்பா இருக்கும். தாராசனம் அதே போல ஆசனங்கள் செய்யறதுக்கு முன்னாடி தாராசனம் செய்யறது ரொம்ப சிறப்பு. நல்ல உடல் வளர்ச்சியை கொடுக்கும். உச்சி முதல் பாதம் வரை நல்லா ரத்தம் கைகளை மேல வைத்துங்க. காலை நல்லா குதிக்காம மேல வைத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. கோணாசனம் ரைட் ஹேண்ட் மேல அப்படியே லெஃப்ட் சைடு மேல ஓகேங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் ரைட் சைடு கொடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. அடுத்து திரிகோணாசனம். திரிகோணாசனம் நம்ம ஸ்ட்ரைட்டா ரைட் ஹேண்ட் ரைட் லெக்கே டச் பண்ணோம். இப்போ வந்து ரைட் ஹேண்ட் லெஃப்ட் லெக் டச் பண்ணணும். நம்ம திரும்பி ரைட் ஹேண்ட் கொண்டு வந்து லெஃப்ட் லெக் டச் பண்றோம். மேல நல்ல லெஃப்ட் ஹேண்ட் மேல தான் 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். ஸ்ட்ரைட்டா நிலைங்க. நன்றாக மூச்சு விடுங்க. கைகளை மீண்டும் நேரம் நீட்டுங்க. லெஃப்ட் ஹேண்ட் கொண்டு வந்து ரைட் லெக் டச் பண்றோம். நல்லா மேல திரும்பி ரைட் ஹேண்ட் நல்லா மேல பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். நன்றாக மூச்சு விடுங்க. காலை பக்கத்துல கொண்டு பாருங்க. நல்லா மூச்சு விடுங்க. உட்கட்டாசனம் ஒரு அடி மட்டும் காலை கீழே வச்சுக்கிறோம். சேர் பொசிஷன் நிக்கணும். கைகளை மூச்சு ஸ்ட்ரெயிட்டா கொடுக்கணும். இப்போ முழங்கால மட்டும் மடக்கணும். உடம்பு இப்படி முன்னாடி இப்படி வளையக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டா நிக்கணும். முழங்கால் மட்டும் அப்படியே சூப்பர். அதே மாதிரி நல்லா எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ரிலாக்ஸ். கைகளை மெதுவாக கொடுக்கும். நன்றாக மூச்சு விடுங்க. மீண்டும் ஒரு முறை கைகள் நேர்ந்துங்க. சேர் பொசிஷன் வந்துருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. அடுத்து அமர்ந்த நிலைக்கு போய்க்கிறோம்.
காலை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைட் லெஃப்ட் நல்லா தட்டுங்க. காலை மடக்குங்க. நல்லா மூச்சு விடுங்க. இந்த கைகளை வந்து நல்லா அப்படி இறுக்கமா வச்சுட்டு கைகள் 5 விரலையும் நல்லா நாம்பி வச்சுக்கிறோம். இந்த முட்டிக்கு அடியில வச்சுக்கிறோம். வச்சுட்டு நல்லா காலை வந்து டைட்டா கீழே அழுத்துங்க. கையை வந்து நம்மளோட கைகளையே அப்படி காலை வந்து அழுத்துற மாதிரி ஒரு 10 செகண்ட் அப்படியே அழுத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 போய் ஃப்ரீயா விட்டுங்க. நல்லா மூச்சு விட்டுங்க. உங்களுடைய கால் மூட்டு வலிமையா இருக்கணும் அப்படின்னா இந்த பயிற்சியை ஒரு 3 டைம்ஸ் செய்யும். கைகள் 4 கீழே முட்டி கட்டி வச்சுட்டு வர்ம பயிற்சி செய்யும்போது கூட அந்த நடு மையத்துல ப்ரெஷர் பண்ண சொன்னாங்க இல்லைங்களா, அது மாதிரி அந்த இடத்துல வச்சு நல்லா காலை இறுக்கமா டைட் பண்ணணும். நல்லா டைட் பண்ணும்போது இந்த மூட்டு தசைகள் எல்லாமே ஜவ்வு பகுதியெல்லாம் நல்லா வலிமை அடையும். மூட்டுல தசைத்தன்மையை சுரக்கிறதுனால வலி வரும். நன்றாக முடிச்சிருக்கங்க. அடுத்து வக்ராசனம். ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு வச்சுக்கணும். லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சிருங்க. ரைட் ஹேண்ட் பின்னாடி. புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கையை கொண்டு வந்து ரைட் லெக் இந்த முட்டிக்கு இந்த கொண்டு வந்து கீழே பிடிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல நல்லா பின்னாடி தெரிஞ்சு முட்டி கூட பிடிச்சிருப்பாங்க. உங்களால முடியாதுங்கிறதுனால நான் அப்படி கையில நெஞ்சோட சேர்த்து இப்படி சொல்லியிருக்கேன். உங்களால கீழே பிடிக்க முடிச்சதுன்னா நீங்க அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 போய் இந்த ஷோல்டர் தலையை ரெண்டையும் நல்லா எந்த அளவுக்கு பின்னாடி திருப்பீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய முதுகுத்தண்டு வந்து ஆரோக்கியமா இருக்கும். நுரையீரலுக்கு நல்லா முழுமையான சுவாசம் கிடைக்கும். நன்றாக மூச்சு விடுங்க. உங்களுடைய முதுகுத்தண்டு வந்து நல்லா வலிமையடையும். உடல் முழுவதும் சுறுசுறுப்படையும். வக்ராசனம் செய்யறதுல ஒவ்வொரு நாளும் இந்த பயிற்சியை கட்டாயமா நம்ம செய்யணும். எப்ப எந்த ஆசனம் செஞ்சாலும் முதுகுத்தண்டு திரும்புற மாதிரி ஒரு திருகு நிலை ஆசனம் செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட் லெக் மேல வச்சு செஞ்சோம். இப்ப லெஃப்ட் லெக் மேல வச்சுக்கணும். லெஃப்ட் லெக் மேல வச்சிட்டீங்கன்னா ரைட் ஹேண்ட் முன்னாடி கொண்டு வந்து முட்டிக்கு இந்த பக்கம் கால் லெஃப்ட் லெக் முட்டி இல்லைன்னா நல்லா சேர்த்து லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி இருக்கணும். நல்லா பின்னாடி இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 போயிடுது. ஸ்ட்ரெயிட்டா அமர்ந்து நல்லா மூச்சு மீண்டும் ஒரு முறை நன்றாக மூச்சு விடுங்க. கால் நேரம் ஏறிடணும். அடுத்து அர்த்த சக்கராசனம். ஸ்ட்ரெயிட்டா படுத்துட்டு கைகால நல்லா இலக்கமா வச்சுங்க. நன்றாக மூச்சு விடுங்க. இப்போ நான் 1 சொன்னா கைகால கால்கள் எல்லாம் நல்லா மடக்குங்க.
2 சொன்னா ஃப்ரீயா இருக்கு. மறுபடியும் 1 சொன்னா 3 சொன்னா காலமா கைகள் கால்கள் மடக்குங்க கண்கள் மூடுங்க. 4 சொன்னா ஃப்ரீயா இருக்கு. சரி 1 கால்கள் மடக்கியாச்சா கைகள் மடக்கியாச்சுன்னா கண்களை மூடிட்டீங்களா. 2 ஃப்ரீயா இருக்கு. கால்கள் கைகள் நம்ம உடம்பையே ஃப்ரீயா இருக்கும். 3 நல்லா மடக்கிறோம் உடம்பையே நல்லா டைட் பண்ணிக்கிறோம். 4 ஃப்ரீயா இருக்கு. நல்லா இலக்கமா 5 6 7 8 9 10 நன்றாக முடிச்சுடுங்க. நல்லா ஆழமா முடிச்சுடுங்க. நம் உடல் முழுவதும் இருக்கக்கூடிய 72,000 நாடி நரம்புகளையும் நன்றாக இயங்குவதற்கு இந்த விரல்களை நல்லா மடக்கி டைட்டா பிடிச்சு நல்லா ரிலாக்ஸா விடுறதுனால நன்றாக இயங்கும். இதை ஸ்டார்டிங்லயும் செய்யலாம், இடையிலையும் செய்யலாம். ஆசனங்கள் முடிக்கும் போதும் நீங்க செய்யலாம். நன்றாக முடிச்சு சொல்லுங்க. இப்ப காலை மடிக்கிறோம், கண்காலை பிடிச்சுக்கிறோம், காலை உடனே பிடிச்சுக்கிறோம், இடுப்பு நன்றாக திருப்பணும். தரையிலேயே நல்லா கை அழுத்தி வச்சும் செய்யலாம், காலை முடிச்சும் செய்யலாம். உங்களுக்கு எப்படி இருக்குமோ அப்படி பிடிச்சிட்டு நல்லா இடுப்பு கொடுத்து இடுப்பு மேல வரணும், அதுதான் முக்கியம். நல்லா வைக்கீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 நன்றாக மூச்சு விடுங்க. மடக்கி டச் பண்றோம். பவன முக்தாசனம் சக்கராசனம் போட்டா இந்த பவன முக்தாசனம் கண்டிப்பா செய்யும். நல்லா மடக்கி நல்லா ஜஸ்ட்ல டச் பண்ணிக்கீங்க. தலை கொண்டு வந்து கால் முட்டியில டச் ஆகிற மாதிரி கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. நன்றாக முடிச்சுட்டு வரோம். நம்ம செஞ்சது அர்த்த சக்கராசனம். இந்த மாணவர்கள்லாம் வந்து அப்படியே சக்கராசனம் முழுமையா செஞ்சுக்குவாங்க. காலை மடக்கி நல்லா பிடிச்ச பிறகு இடுப்பு நல்லா தூக்குன பிறகு பின்னாடி கை வச்சு அப்படியே பேலன்ஸ் பண்ணி மேல மெதுவா கீழே இருக்கிறீங்க. நன்றாக மூச்சு காலை மறுபடியும் மடக்கி டச் பண்றோம். ஓய்வு. அப்படியே ஒரு சைடா திரும்பி எழுந்து வச்சுக்கோங்க. லெஃப்ட் லெக் நல்லா ஒட்டி வைங்க. ரைட் லெக் இப்படி ஒட்டி வச்சுக்கோங்க. சின்ன முட்டை வச்சுக்கிறோம்.
நன்றாக மூச்சு விடுங்க. கபாலம் பெருவல் வச்சுக்கணும். 1 2 3 4. நல்லா ஸ்ட்ரெயிட்டா போடுங்க. முதுகுக்கு கூண அந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். நல்லா உச்சி வரைக்கும் நேரா இருக்கும். 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நன்றாக மூச்சு விடுங்க. மோதிர வரல வைக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. மெதுவாக மூச்சு காற்றையே கவனிங்க. அமைதி அப்படியே சாந்தியாச நிலைக்கு போயிருக்கீங்க. அடுத்து பிராணாயாமம் நம்ம செஞ்சுட்டு ஆசனங்கள் செஞ்சுட்டு என்னென்ன பயிற்சி எல்லாம் செய்யணும், எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத காந்தி வெங்கட்ராமன் ஐயா தெளிவா சொல்லுவாங்க. அதை நம்ம பின்பற்றணும்னா நம்முடைய இயற்கையில் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய முழு சக்தி நமக்கு கிடைக்கும் என்று மனதார விரும்பி வேண்டி இந்த நல்ல ஒரு வாய்ப்பினை நமக்கு அளித்த ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றி. நன்றி ஐயா. நன்றி. நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு சூரிய வணக்கம் மற்றும் ஆசன பயிற்சிகள் அளித்து சிறப்பித்த ஆசன நலசிவம் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரங்க ராட்டின ரகசியம். இது என்ன ரங்கராட் ரகசியம் கேட்டீங்கன்னா, இவருங்க நமது ஆழ்மனம் இருக்கு, நடுமனம். இந்த நடுமனதில் பதிவான வாழ்க்கையில் பிடிக்காத விஷயங்களுடைய பதிவுகளும் தொகுப்புமே நம்மளுடைய டென்ஷன், கோபம், பயம், கவலை, நோய்களுக்கு அனைத்துக்கும் காரணம். நமது நடுமனதில் பதிவான பிடிக்காத விஷயங்களை எப்படி சுத்தம் செஞ்சு அங்க நல்ல விஷயத்தை பதிவு பண்றது அப்படிங்கறதா ரங்கராட் ரகசியம். ரங்க ராட்டின ரகசியம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இது கொஞ்சம் நுணுக்கமா பார்க்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு 3 மனசு இருக்கு. மேல் மனசு, நடுமனசு, கீழ் மனசு. இப்ப நான் பேச போறது நடுமனசு, சப்கான்சியஸ் மைண்ட். இப்போ நேத்து காலையில என்ன சாப்பிட்டீங்க? எல்லாரும் யோசிங்க. ஞாபகம் வந்துருச்சா? ஜனவரி மாசம் 5ஆம் தேதி என்ன சாப்பிட்டீங்க? ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டீங்க? ஞாபகம் இல்லையா? ஆனா 15 வருஷம் முன்னால் நடந்த பிடிக்காத விஷயம் ஞாபகம் இருக்கா? அது ஏன் தெரியுமா இருக்கு? நடு மனசுல பதிவாயிருக்கு. இப்ப ஒரு விஷயம் சொல்றேங்க இல்லைங்களேன். நம்ம நடு மனசு இருக்கு இல்லையா, அதை 1,00,000 லேயர் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. எல்லா இடங்கள்லயும் பிடிக்காத விஷயம் நிறைய பதிவாயிருக்கு. இது நினைக்கும் போதுல டென்ஷன். உதாரணமா நீங்க வீட்டுல சும்மா உட்காந்துருக்கீங்க, உங்களை ஒருத்தர் கூடவே இருந்து உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு. அவரு பேரு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன்.
நீங்க அடிச்சுமா தான் உட்காந்துருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க. ஒருத்தர் வந்து ஏன்பா அந்த எக்ஸ பாத்தியாங்கிறாரு. சொர்ன்னு கோவம் வருது இல்லையா? கோவம் எங்க இருந்து வருது? அதாவது ஒருத்தரை ஞாபகப்படுத்தணும்னு அவரு உங்க வாழ்க்கையில எப்போ வந்து கோபத்தை ஏற்படுத்தினாரோ அந்த 1,00,000 லேயர் இருக்கு இல்லையா, அங்க 50,000 லேயர்ல அவர் பதிவு கிரியேட் பண்ணிட்டாரு. அவர் பேசுறது எனக்கு பிடிக்கல, அவர் நடந்துகிட்டது பிடிக்கல, அவர் வந்து என்னை ஏமாத்துறது பிடிக்கல, இப்படி ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இந்த ரெக்கார்டு இருக்கிற வரைக்கும் துன்பம் துயரங்க. இங்க பாருங்க, பல வியாதிகளுக்கு என்ன தெரியுமா காரணம்? நடுமனதில் பதிவான பிடிக்காத விஷயங்களின் தொகுப்பே காரணம். இது எந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லயும் எந்த பிளட் டெஸ்ட்லயும் தெரியாதுங்க. இது பார்த்தா தெரியாது, உள்ள இருக்கும். இத சுத்தம் செய்யறது எப்படிங்கிறது தான் இப்ப பயிற்சி. நல்லா கேவீங்க. திடீர்னு டென்ஷன், கோபம், பயம், வஞ்சம், கடுப்பு இந்த மாதிரி ஆச்சுன்னா நம்ம என்ன ஆகுறோம்? ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அன்ஈஸியா இருக்கிறோமா? நம்ம சொல்லுவோம், நான் ரொம்ப டென்ஷனா இருக்கிறேன், 1/2 மணி நேரம் கழிச்சு வான்னு சொல்றோமா இல்லையா? அதையும் 1/2 மணி நேரம்னா நல்லா கேவீங்க. ஏதாவது டென்ஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது 10 வருஷம் முன்னால் நடந்த ஒரு ஒரு பிடிக்காத விஷயம் ஞாபகம் வந்துருச்சு. நம்ம மனசு என்ன தெரியுமா பண்ணும்? நேரா அந்த 50,000 லேயருக்கு போயிடும். போயிருச்சா? அங்கிருந்து மேல வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுதுங்க. அதாவது கான்சியஸ்க்கு வரைக்கும் 1/2 மணி நேரம் ஆகுது. அப்பதான் பதட்டம், டென்ஷன், கையில நடுங்கும், அன்னீசியா இருக்கும், வேர்வையில வரும், கஷ்டமா இருக்குமா? நான் ஒரு ஐடியா சொல்றேன். இதை செஞ்சீங்கன்னா ஒரே நிமிஷத்துல நீங்க மேல் மனசுக்கு வந்துடலாம். அங்க இருக்கிற கெட்ட விஷயம் வெளியே ஓடி போயிடும். நல்ல விஷயம் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். புரியுற மாதிரி சொல்றேன். நல்ல விஷயம் கெட்ட விஷயம் என்ன, அதை முதல்ல நீங்க என்ன பண்ணணும்? சீக்ரெட்னு ஒரு படம் இருக்கு. இந்த படத்தை முதல்ல பார்க்கணும். பார்த்துட்டு நான் சொல்றதை கேட்டாதான் புரியும், இல்லைன்னா புரியாது. சீக்ரெட்டுங்கிற படம் என்ன சொல்ல தெரியுமா? பாஸ் ஆகணும் பாஸ் ஆகணும்னு வேண்டிக்கிட்டா பாஸ் ஆவீங்க, ஃபெயில் ஆகக்கூடாது ஃபெயில் ஆகக்கூடாதுன்னா ஃபெயில் ஆயிருவீங்க. இதான் சீக்ரெட் சொல்லுது. நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா பேசிட்டு இருக்கோம். தம்பி சொதப்பிடாத அப்படின்னு போன்ல சொன்னீங்கன்னா சொதப்ப சொல்றீங்கன்னு அர்த்தம். ஸ்கூல்ல குழந்தை ஏன் தெரியுமா கத்துது? பேசாதே பேசாதே, கத்தாதே கத்தாதே டீச்சர் சொல்றாங்கல்ல, அதான் கத்துது. புரிஞ்சிருக்கு உங்களுக்கு? கத்தாதேன்னா குழந்தை கத்தும், அமைதியாருன்னா இருக்கும். இந்த மனசுக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே எடுத்துக்குங்க. அப்ப கத்தாதேன்னு சொல்லும் பொழுது கத்துதல் அப்படிங்கறத எடுத்துக்குது. அமைதியா இருன்னு சொல்லும் பொழுது அமைதி எடுத்துக்குது. இந்த விஷயம் ஏற்கனவே சீக்ரெட் அப்படிங்கறத நம்ம நிறைய பார்த்திருக்கிறோம். விஷயத்துக்கு வரேன். அதாவது இனிமேலு உங்களுக்கு டென்ஷன், கோபம், பயம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்ற மாதிரி செய்யுங்களேன், சீக்கிரம் சரியாயிரும். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒருத்தர் மேல டென்ஷன் ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ணுவோம்? அவன் நாசமா போகணும், கொள்ளையில போகணும், நிர்மூலமா போகணும், கட்டையில போகணும்னு நினைக்கிறோமா? அது என்ன தெரியுமா? நினைக்கிற இடம் என்ன? நம்ம மனசு தானே. யாரையாவது நீங்க குறை சொன்னீங்கன்னா, திட்டினீங்கன்னா, நீங்க உங்களுக்கு கண்ணாபுண்ணா திட்டினீங்கன்னா, அந்த மைண்ட் என்ன பண்ணுது? நம்மளதான் திட்டுறாங்கன்னு நினைச்சிட்டு நாம தாங்க நாசமா போவோம். பாருங்க, உங்களுக்கு பிடிக்காதவங்க திட்டாதீங்க. திட்டினீங்கன்னா நீங்க அந்த மாதிரி போயிருவீங்க. ஏன்னா நினைக்கிற இடம் நம்ம மனசு. அதனால இனிமேலு நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. எப்பாவது டென்ஷன், கோபம், பயம் வந்துச்சுன்னா, யாரு மேலேயாவது கடுப்பாச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க அவங்கள திட்டுறதை விட்டுட்டு நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், என் மனசு நிம்மதியா இருக்குது, என் புத்தி தெளிவா இருக்குது, குடும்பத்துல எல்லாரும் நிம்மதியா இருக்கிறாங்க, எனக்கு தேவையான வருமானம் எனக்கு தேடி வருது அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணணும்? நல்ல வார்த்தைகளா நினைக்கணும். அதாவது என்ன தெரியுமா சொல்றேன்? சாதாரணமா நினைச்சீங்கன்னா ஆள் மனசுல பதிவாகாது. டென்ஷன், கோபம், பயம், கவலை போன்ற உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் மட்டுமே ஆள் மனம் பதிவுகளை ஏற்படுத்துகிறது. நம்ம எல்லாம் ஏன் தெரியுமா நல்லா இல்ல, நல்ல வார்த்தையை சாதாரணமா சொல்றோம், கெட்ட வார்த்தையை மட்டும்தான் டென்ஷனா இருக்கும்போது சொல்றோம். நீ நாசமா போயிடுவ அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அது உணர்ச்சியோட சொல்றோமா இல்லையா? அது ஆள் மனசு பதிவு பண்ணிக்குது. என்னைக்காவது நீ நல்லா இருப்ப, நான் ஆரோக்கியமா இருப்பேன் சொன்னதே கிடையாதுங்க, நடந்ததே இதுங்க. உணர்ச்சி வசப்பட்டு சொல்லும் பொழுது மட்டும்தான் ஆள் மனம் ஏற்றுக்கொள்கிறது. அதனால இனிமேலு நல்ல வார்த்தைய உணர்ச்சி வசப்பட்டு சொல்லணும். எப்பெல்லாம் டென்ஷன், கோபம், பயம், கவலை, வஞ்சம், கடுப்புன்னு இருக்கோ, இது சரியான நேரம். அந்த நேரங்களில் நல்ல வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தினீங்கன்னா அதெல்லாம் ஆள் மனசுல பதிவாயிருங்க. உங்களுக்கு கண்டிப்பா நடக்குங்க. அதனால இனிமேலு நீங்க என்ன பண்ணுங்க? உதாரணத்துக்கு ஒரு கார்ல போயிட்டு இருக்கீங்க, புது காரு. ஒருத்தர் திடீர்னு சைக்கிள்ல வந்து குடிகாரன் இடிச்சு கீழே விழுந்துட்டான், கார்ல ஏச்சா ஸ்கிராச் ஆயிடுச்சு. உடனே சொல்றோம்னு கோவம் வருதா? நான் சொன்னேன் இல்லையா, கோவம் வரும்பொழுது எது நினைக்கிறோமோ அது ஆள் மனதுல பதிவாய் கிடைச்சிருன்னு. அப்ப கோவம் வரும் பொழுது நான் ஹெலிகாப்டர்ல பறக்கிறேன்னு நினைச்சிட்டீங்கன்னா அது நடந்தே தீரணுங்க. அப்ப என்ன பண்ணுங்க? இனிமேல் அந்த மாதிரி கோவம் வரும் பொழுது நீங்க என்ன பண்ணுங்க? அவன் குடிக்காரன் கீழே விழுந்திருப்பான், அப்புறம் போய் சண்டை பிடிங்க. 2 நிமிஷம், நான் சொல்றது ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷத்துல அந்த கோவம் வந்துச்சல்ல, அந்த கோவம் வரும் பொழுது நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன்,
நிம்மதியாக வாழ்கிறேன், எனக்கு கோடிக்கணக்கான பணம் வருது, நான் இந்த ஊர் எம்எல்ஏ, நான் வந்து சினிமாவில் நடிக்கிறேன்னு சும்மா என்னமெல்லாம் வேணுமோ ரெக்கார்ட் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா நடக்குங்க. ஒரு நிமிஷம் தான். இதனால என்ன தெரியுமா நடக்குது? நல்லா கவனிங்க. கோபம் வரும் பொழுது, நாம் நல்ல விஷயத்தை நினைக்கும் பொழுது சீக்கிரமாக மேல் மனசுக்கு வருகிறோம். அந்த கோபம் நம்மளை விட்டு போகிறது. தேவையில்லாமல் புது கோபத்தை நாம் உள்ளே செல்லாமல் தடுக்கிறோம். அப்புறம் நீங்க சாவகாசம் சண்டை பிடிங்க, ஜெயிச்சிடலாம். இங்க பாருங்க, கெட்ட காரியம் பண்றவங்க எல்லாம் ஏன் தெரியுமா ஊர்ல ஜெயிக்கிறாங்க? அவங்க ரெக்கார்ட்ஸே கிடையாது. நல்ல காரியம் பண்றவங்க எல்லாம் ஏன் தெரியுமா தோக்குறாங்க? ரெக்கார்ட் இருக்குங்க. நீங்க வேணா பாருங்க, ஊரே ஏமாத்தனவர் ரோட்ல போவாரு, ஏமாத்தப்பட்டவர் அவர் அவர் அவர்தான் என்ன ஏமாத்தினாருன்னு பயந்துட்டு இருப்பாரு, ஏமாத்தினவரு அப்படின்னு போயிட்டு இருப்பாரு. ஏன் புரிஞ்சுக்குங்க, நடு மனசு இருக்கு இல்லையா, அதுல யாருக்கு ரெக்கார்டு இல்லையோ அவங்க எல்லாத்துலயும் ஜெயிக்கலாங்க. அது ரெக்கார்டு இருந்தாவே மாட்டிக்குவாங்க. இந்த ரெக்கார்டு அழிக்கிறதுக்கு தான் நான் ஒரு ஐடியா சொல்றேன். இதுக்கு பேரு ரங்க ராட்ட ரகசியம். அதாவது டென்ஷன், கோபம், பயம், கவலை, வஞ்சம் போன்ற கடுகடுப்பான பதட்ட நிலையில் இருக்கும் பொழுது கெட்ட வார்த்தை நினைக்காம, நெகட்டிவா நினைக்காம நல்ல வார்த்தை நினைச்சீங்கன்னா இதுக்கு பேரு ரங்கராட்ட ரகசியம். இதை தொடர்ந்து செய்யும் பொழுது 100 நாளில் உங்கள் மனம் அமைதியாக இருக்கிறது. மனம் அமைதியாக இருந்தால் உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். எனவே ரங்கராட்ட ரகசியத்தை ஃபாலோ செய்யுங்க, நாம் ஆரோக்கியமாக வாழலாம். நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு ரங்கராட்டின ரகசியம் என்ற அற்புதமான சிந்தனைகள் அளித்து சிறப்பித்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றிங்க ஐயா. இன்றைய நிகழ்ச்சி நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஒவ்வொரு வாரமும் நமக்கு வந்து சிறப்பாக இந்த பிரபஞ்ச ஆற்றலின் ரகசியங்களை பற்றி அற்புதமாக விளக்கம் அளித்து அதனுடைய விளக்கங்களை நமக்கு ஒவ்வொரு வாரமும் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்று நமக்கு பிரபஞ்ச ஆற்றலின் நன்றி உணர்வுகள், அந்த பிரபஞ்ச ஆற்றலிருந்து நம்ம எப்படி நன்றி உணர்வுகளை எடுத்துட்டு நம்ம உடலை ஆரோக்கியமா வைத்துக் கொள்ள முடியும் என்பதை பற்றி அற்புதமான விளக்கம் அளிக்க காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றிங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு பிரார்த்தனையோடு நம்ம இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கலாம். உங்களுடைய மார்புக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒளி உடல்ல இருக்கக்கூடிய அந்த இருதய சக்கரத்துல கவனத்தை வச்சுக்கோங்க. நம்மளுடைய தலைப்பகுதிக்கு மேல இருக்கக்கூடிய சகஸ்கர சக்கரத்துல கவனத்தை வச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில எது நமக்கு ரொம்ப தேவையான நிகழ்வு நடக்கணுமோ அது நடந்த மாதிரி கற்பனை பண்ணிட்டு இந்த பிரார்த்தனையை நம்ம பண்ணிக்கலாம். எல்லாமல்ல இறைவனுக்கும், அனைத்து மத தெய்வங்களுக்கும், அனைத்து மத ஆன்மீக குருமார்களுக்கும், ஆன்மீக சான்றோர்களுக்கும், எங்களது ஆசிரியர்களுக்கும், எங்களது ஆத்மாவிற்கும் மேலான நன்றிகள். உங்களது விலை மதிக்க முடியாத ஆசைகளுக்கு நன்றி. விலை மதிக்க முடியாத தெய்வீக பாதுகாப்பிற்கு மிக மிக நன்றி. இந்த நிகழ்வின் மூலம் எனக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தினாலும், அமைதியாலும், அபரிதமான பொருளாதார முன்னேற்றத்தாலும், பாதுகாப்பான ஆன்மீக முன்னேற்றத்தாலும் எங்கள் அனைவரையும் ஆசிரித்துமைக்கு நன்றி. நன்றி முழு நம்பிக்கையுடன். நன்றி முழு நம்பிக்கையுடன். நன்றி முழு நம்பிக்கையுடன். ஒரு புன்முறலோட உங்க கண்களை திறந்துக்குவோம். வணக்கங்க ஐயா. வணக்கம். குட். ஸோ நம்ம இன்னைக்கு நன்றி உணர்வை பத்தி நம்ம அதை நினைவு கூறுறது நம்ம சேர்ப்போம். நினைவு கூறுறது மிக மிக முக்கியமானது. ஸோ இந்த நன்றி உணர்வு நமக்கு ஏன் மிக முக்கியமானது? இந்த நன்றி உணர்வுக்கும் நம்ம வாழ்க்கைக்குமான தொடர்பு எப்படி நமக்குள்ள இணைக்கப்பட்டிருக்கு? இந்த நன்றி உணர்வை இன்னும் நமக்குள்ள
வெளிப்படுத்துவது நமக்குள்ள எப்படி நம்ம வெளிப்படுத்தணும், இந்த நன்றி உணர்வு நம்ம வாழ்க்கையில என்ன விதமான முன்னேற்றங்களை உருவாக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த நிகழ்வுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். குட். அப்ப இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நன்றி உணர்வு வந்து இருக்கக்கூடிய எல்லா பிரார்த்தனைகளிலும் மிக மிக முக்கியமானது. ஐ மீன் ஒரு 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 உயர்ந்த ஒரு பிரார்த்தனை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரார்த்தனைகளிலும் மிக மிக முக்கியமானது நன்றி உணர்வு பிரார்த்தனை அல்லது நன்றிக்கான பிரார்த்தனை அப்படி சொல்றாங்க. ஏன் நம்ம வாழ்க்கையில நம்ம நன்றி செலுத்தணும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அப்ப நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும், நன்றின்னு நம்ம சொல்ற வார்த்தைக்கும் நன்றி உணர்வுக்கான தன்மைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்ப நன்றின்றது நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்றோம் அல்லது நன்றி நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஒரு வார்த்தைகள் அளவுல சொல்லும்போது சில மாற்றங்கள் நமக்குள்ள உருவாகும். இப்ப நமக்கு ஏதாச்சும் ஒரு உதவி செய்றாங்க அல்லது நமக்கு ஏதாச்சும் ஒரு வழி காட்டுறாங்க அப்படின்னா, அதுக்கான ஒரு நம்மட்ட இருக்கக்கூடிய அந்த நன்றியை வெளிப்படுத்துறது நம்ம வார்த்தைகள் மூலமாவும் நம்ம சொல்லலாம். ஆனா அந்த வார்த்தைகளை தாண்டி ஒரு நமக்குள்ள எப்போ ஒரு நன்றி உணர்வா நமக்குள்ள நன்றி உணர்வா நமக்குள்ள வெளிப்படுத்தும்போது, அதுல கிடைக்கக்கூடிய நன்மைகள் வந்து நம்ம லைஃப்ல நம்ம நினைச்சு பார்க்காத நிறைய முன்னேற்றங்களை நமக்குள்ள உருவாக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப அதனால தான் என்ன சொல்றாங்க, இருக்கிற பிரார்த்தனையிலேயே வந்து நன்றி பிரார்த்தனை மிக மிக முக்கியமானது. மிக மிக முக்கியமானது அப்படி சொல்லுவாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம எப்ப நம்ம நன்றி சொல்லுவோம், நம்ம கிடைச்ச ஒரு நிகழ்வாகட்டும், அல்லது நம்ம கிடைச்ச ஒரு நன்மைகளாகட்டும், அல்லது நம்ம கிடைச்ச ஒரு ஆரோக்கியமாகட்டும், அல்லது நம்ம கிடைச்ச ஒரு பணமாகட்டும், அல்லது நம்ம கிடைச்ச ஒரு ஆசீர்வாதமாகட்டும். அப்ப நம்ம வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நம்ம நன்றி சொல்லணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்றி கண்டிப்பா நம்ம சொல்லியே ஆகணும் அப்படி சொல்றாங்க. என்ன காரணம்? என்ன காரணம் அப்படின்னா, அப்ப நம்ம லைஃப்ல நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, என் லைஃப்ல நம்ம கிடைச்ச விஷயங்கள் எல்லாமே நான் தான் உருவாக்குனது, அல்லது நான் சார்ந்த நபர் உருவாக்குனது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அப்ப நமக்குள்ள ஒரு ஆரோக்கியமாகட்டும், நமக்குள்ள ஒரு அறிவாகட்டும், அல்லது நமக்கு கிடைச்ச ஒரு பணமாகட்டும், அல்லது நமக்கு கிடைச்ச ஒரு உறவாகட்டும், அல்லது நமக்கு கிடைச்ச ஒரு தொழிலாகட்டும், இது எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இது வந்து இதுல ஆழ்ந்த புரிதல் இருக்கும்போது, அதனால தான் என்ன சொல்லுவாங்க, "அவனின்றி அசையாது உலகு" அப்படி சொல்லுவாங்க. "அவனின்றி அசையாது உலகு." அப்ப இந்த பூமிக்கும் ஒரு சூரியனுக்கும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி இருக்கு. அந்த குறிப்பிட்ட இடைவெளியில வந்து அந்த சூரியனோட கதிர்கள் வரனால தான் இந்த உலகமானது பாதுகாக்கப்படுது. அந்த உலகத்துக்கு தேவையான நன்மைகள் வருது அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸை யாரை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்ப நம்ம லைஃப்ல கிடைச்ச ஒவ்வொரு விஷயத்துக்கும், இது நான் உருவாக்குனது, இது நான் முயற்சி பண்ணது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ அது தப்பு கிடையாது. ஆனா அதுல உள்ளார்ந்த தன்மை என்ன இருக்கு அப்படின்னா, இந்த நிகழ்வு நம்ம நினைக்கிறதுனாலயும், நம்ம உருவாக்குறதுனால ஆக்சுவலா உருவாகல. இது எல்லாமே ஒரு கடவுளின் ஆசீர்வாதங்கள் அல்லது ஒரு பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்கள் அல்லது ஒரு இயற்கையின் ஆசீர்வாதங்கள்னால தான் எனக்கு இது கிடைச்சிருக்குன்ற அந்த புரிதல் நமக்குள்ள எப்போ வரும்போது, இப்ப நம்மட்ட எதெல்லாம் கிடைச்சிட்டு இருக்கோ, அது தொடர்ந்து நமக்குள்ள கிடைக்கிறதுக்கும், எதெல்லாம் நமக்குள்ள கிடைக்காம இருக்கோ, அந்த கிடைக்காம இருக்கக்கூடிய விஷயங்கள நமக்குள்ள கொண்டு வரதுக்கான சக்தியே இந்த நன்றியுணர்வுக்கு பிரார்த்தனைக்கு இருக்குன்றது தான் மிக மிக முக்கியமானது. அப்ப நம்ம இந்த நன்றியுணர்வு பிரார்த்தனை நம்ம எந்த அளவுக்கு நம்ம சொல்றோமோ, இப்ப நம்ம கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தொடர்ந்து தடை இல்லாம கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள உருவாக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம். 2வது என்ன விஷயம்? இந்த நன்றி உணர்வ நமக்குள்ள வெளிப்படுத்த நம்ம எதெல்லாம் இப்ப நமக்கு ஒரு கிடைக்காத ஒரு சிரமங்கள் இருக்கு, கிடைக்காத ஒரு நிகழ்வா இருக்கோ, அது ரொம்ப சீக்கிரமா நம்மட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்.
நீங்க இதை வந்து நான் இதை வந்து சேலஞ்ச் பண்ணி கூட சொல்ல முடியும். சார் என்ன சார் நன்றிக்கு வந்து இவ்வளோ சக்தி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அளப்பரிய 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 சக்தி வந்து நன்றி உணர்வுக்கு நம்ம ரொம்ப ஆத்மார்த்தமா நம்ம வெளிப்படுத்தக்கூடிய அந்த நன்றி உணர்வுக்கான பிரார்த்தனை வந்து அளப்பரிய சக்தியை உங்க லைஃப்ல மாற்றங்கள் கொடுக்கும். அத ஒரு நாள் நம்ம 2 நாள் இல்லாம நம்ம நான் சொல்லக்கூடிய அந்த பயிற்சியை நம்ம சொல்லக்கூடிய இந்த பயிற்சியை நீங்க தொடர்ந்து கடைபிடிச்சீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல இது வந்து ஒரு மிராக்கிள்ஸை உருவாக்கும். மிராக்கிள்ஸ் உருவாக்குன்னா என்னது? நிறைய அதிசயங்களை உருவாக்குமா? நிறைய அதிசயங்களை உருவாக்கும். அப்ப நம்ம பிரார்த்தனையில நம்ம நிறைய பிரார்த்தனை நம்ம யோசிக்கிறோம். ஆனா நம்ம கிடைச்ச விஷயத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம நன்றி உணர்வோட நமக்குள்ள இருக்கும்போது மட்டும்தான் நம்ம லைஃப்ல நிறைய மாற்றங்கள் உருவாக்குற மாதிரி இருக்கும். இப்ப நான் ஆக்சுவலா இப்ப என்ன சொல்றாங்க? ஏன் இத கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் சொல்றாங்க அப்படின்னா, அப்ப நம்ம நம்ம லைஃப்ல நடந்த விஷயத்த ஏதாச்சும் நம்ம தீர்மானிக்க முடியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நமக்கு கிடைச்ச ஒரு ஆரோக்கியம் இருக்கு. ஆரோக்கியம் இருக்கு. நம்முடைய பிசிக்கலா நமக்குள்ள ஒரு ஹெல்த் நல்லா இருக்கு. அப்ப நம்மட்ட ஒரு வளமை இருக்கு. அப்ப நம்மளால நான் இப்படிதான் இந்த உடல் ஆரோக்கியத்தோட நான் பிறக்கணும் அப்படின்றத நம்ம யாராச்சும் தீர்மானிக்க முடியுமா? அப்ப நீங்க உலகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, எத்தனையோ பேருக்கு வந்து உடல் ஊனமுற்ற நிலையில இருக்காங்க. அல்லது உடல் நல்லா இருந்தாலும் மனது வந்து அவங்களுக்கு ஒரு சரியில்லாத நிலைகள் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? பிறக்கும்போதே ஒரு நிறைய குறைகளோட பிறக்க மாதிரியான சூழ்நிலை இருக்கு அப்படின்னா, அப்ப இந்த உடல் நம்ம வர்ற மாரி இருந்தா கூட, இந்த உடல் இப்படிதான் உருவாகணுன்றது அந்த கடவுளுடைய திட்டம் இல்லாம, நமக்குள்ள எப்படி இந்த உடல் ஆரோக்கியமா ஆரோக்கியமா உருவாக்க முடியும்? அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அப்ப நம்ம பிறக்கக்கூடிய அந்த குடும்பமாகட்டும், அல்லது நம்ம நம்ம உருவாக்கக்கூடிய அந்த குடும்பம் வந்து, நமக்கு அம்மா, அப்பா அப்படி வரணும் அப்படின்றத, நம்ம எந்த கட்டத்திலயாச்சும் தீர்மானிக்க முடியக்கூடிய சக்தி நமக்குள்ள இருக்கா? ஸோ நமக்குள்ள இல்ல. அப்ப இந்த உடல் உருவாகுறதுக்கு கடவுளுடைய பிளெஸ்ஸிங்ஸ் வேணும். இந்த உடல பாதுகாக்கிறதுக்கு, நம்ம இந்த உடல பாதுகாக்கிறதுக்குன்னா என்னது? அப்ப உடல் அளவுல நமக்கு நேரம் தவறாம ஒரு உணவு குடுக்குறது. அப்ப நமக்கு ஒரு அன்பு குடுக்கறதுக்கு ஒரு அம்மா ஆக்சுவலா நமக்குள்ள கிடைக்கிறது. அப்ப நமக்கு தேவைப்பட விஷயங்கள செஞ்சு குடுக்கறதுக்கு அப்பாவோட அன்பு இருக்கிறது. அப்ப இந்த குடும்பம் உருவாகுறதுல என்னுடைய பங்கு என்ன? ஐ மீன் நான் பிறவியில நான் எடுக்கக்கூடிய பங்கு என்ன இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அதுவும் நம்மளுடைய பங்கு ஆக்சுவலா எதுவுமே கிடையாது. அப்ப அப்ப நம்ம கிடைக்கக்கூடிய உணவாகட்டும், அந்த உணவு வந்து நம்ம நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம தான் அத உருவாக்குறோம். நம்ம தான் அத சாப்பிடுறோம். நம்ம தான் அத வாங்கி கடையில குடுத்து வாங்கி சாப்பிடுறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப அந்த அந்த உணவ நம்ம கொண்டு வர்றதுக்கு எத்தனையோ பேரோட உழைப்பு இல்ல அப்படின்னா, அந்த உழைப்பு வந்து முழுமை அடையலைன்னா, அந்த உணவு வந்து நமக்குள்ள வந்து சேராது. இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அரிசியிலருந்து, நம்ம டெய்லி குடிக்கக்கூடிய தண்ணீலருந்து, யாரோ ஒருவருடைய உழைப்பு, யாரோ ஒரு விஷயங்கள் அவங்களுடைய சாக்ரிஃபைஸ் மூலமா தான் நமக்கு கிடைக்குது அப்படின்னா, அப்ப நம்மளுடைய முயற்சி மட்டும் இல்ல, இதுல பிறருடைய பங்களிப்பு இருக்கு அப்படின்ற அந்த புரிதல் இருந்துச்சு அப்படின்னா, அப்ப நம்ம லைஃப்ல நம்ம காலையில ஆரம்பிச்சதிலிருந்து நைட்டு நம்ம தூங்குற வரைக்கும், யாரோ ஒருத்தருடைய உழைப்பு அல்லது ஒருத்தவங்களுடைய ஒத்துழைப்பு, அவங்களுடைய உதவிகள் இல்லாம ஒரு நாள கூட நம்ம லீட் பண்ண முடியாதுன்றது தான் மிக மிக முக்கியமானது. அப்ப இந்த நன்றி உணர்வு பிரார்த்தனை மிக முக்கியமானதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக மிக முக்கியமானது. ஆனா மனசு என்ன சொல்லும்? நமக்கு சில உறவுகளாகட்டும், சில சில சூழ்நிலைகள்ல வந்து நமக்கு ஒரு 10 ஐ மீன் நமக்கு வந்து ஒரு 8 உதவிகள் நமக்குள்ள செஞ்சிருப்பாங்க. 8 உதவிகள் செஞ்சிருப்பாங்க. ஆனா, அந்த 2 உதவிகள் அவங்கட்ட இருந்து கிடைக்கலைன்னா, மனசு என்ன சொல்லும்? மனசு என்ன சொல்லும் அப்டின்னா, அந்த கிடைக்காத 2 விஷயத்த மட்டும் தான் மனசு வந்து குறைபடுற மாரி இருக்கும். அப்ப கிடைச்ச அந்த 8 நல்ல விஷயங்கள நமக்குள்ள ஞாபகப்படுத்துறதுக்கு பதிலா, அந்த கிடைக்காத 2 விஷயங்கள நமக்குள்ள ஞாபகப்படுத்தும்போது மட்டும் தான், நம்ம லைஃப்ல அந்த குறைகள் வந்து அது பெர்மனன்ட்டா நமக்குள்ள இன்னும் அதிகமாகறதுக்கான தன்மைகள் இருக்கு. இப்ப நம்ம நார்மலா நம்ம மதனையா வந்து கூட ஆக்சுவலா அந்த இரு இருதய தியானம் சொல்லுவான். அப்ப இரு இருதய தியானத்துல என்ன சொல்றாங்க? அப்ப வந்து நம்முடைய ஹார்ட் சக்கரா சொல்றாங்க. நம்மளுடைய இருதய சக்கரம். மனிதர்கள் சம்பந்தப்பட்ட அன்பு. இது வந்து என்னது?
கடவுளுடைய அன்புன்னு சொல்றாங்க. அப்ப இந்த 2 சக்கரத்தை இணைச்சு நம்ம தியானம் செய்யும்போது அபரிதமான சக்தியை நமக்குள்ள ரிசீவ் பண்ண முடியும் அப்படின்னா, அப்ப நம்ம தியானம்னு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி அதுக்கான அமைதி, அதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும்போது மட்டும் தான் நமக்குள்ள ஒரு தெய்வீக சக்தியை நமக்குள்ள ரிசீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறோம். ஐ மீன் இந்த தியானங்கள் பண்ணும்போது இந்த சக்தி உருவாகுமா? மிக மிக அந்த சக்தி உருவாகும். ஆனா இந்த தியானங்கள் அந்த குறிப்பிட்ட நேரம் மட்டும் இல்லாம, நம்ம வாழ்க்கை முழுவதும் ஐ மீன் ஒரு நாள் முழுவதும் அந்த தெய்வீக சக்திய நமக்குள்ள கொண்டு வரதுக்கான அளப்பரிய சக்தி எப்ப இருக்கு அப்படின்னா, இந்த நன்றி பிரார்த்தனை. அப்ப இந்த நன்றி பிரார்த்தனையை சொல்லும்போது என்ன ஆகுது? நம்முடைய இருதய சக்கரம் விரிவடையுது அல்லது இருதய சக்கரம் இயக்கப்படுது சொல்றாங்க. இருதய சக்கரம் இயக்கப்படுது சொல்றாங்க. அப்ப எப்பல்லாம் நமக்குள்ள இருதய சக்கரம் இயக்கப்படும்போது, கடவுளுடைய அந்த சகஸ்கார சக்கரம் இயக்கப்படும் சொல்றாங்க. அப்ப எப்படி இந்த தியானத்துல நம்மளுடைய இருதய சக்கரம் இயக்கப்படுறது மூலமா, அப்ப நம்ம சுற்றியுள்ள மனிதர்கள்ட்ட நம்ம அன்பு செலுத்துறது மூலமா, கடவுள்ட்ட இருந்து அன்பு பெறக்கூடிய ஒரு தியானம் மாறி, அப்ப கிட்டத்தட்ட ஒரு தியானத்துல நமக்கு என்ன ஒரு எஃபெக்ட் கிடைக்குமோ, அதே மாரி ஒரு தெய்வீக சக்தி வந்து நம்ம செய்யக்கூடிய அந்த பயிற்சி முறைகள் வந்து நன்றி உணர்வுக்கான பிரார்த்தனைகள் நம்ம செய்யும்போது, நம்ம லைஃப்ல நெறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அப்ப அப்ப நமக்கு இப்ப இதெல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. கிடைச்சிட்டு இருக்க விஷயங்கள் வந்து அடுத்த சூழ்நிலையில தக்க வைக்க முடியுமா? ஸோ அதுக்கு வந்து கேரண்டி கிடையாது. என்னுடைய முயற்சியினால தான் நான் அத உருவாக்குறேன். என்னுடைய செயல் மூலமா தான் நான் உருவாக்குறேன் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உண்மை இல்ல அப்படின்றது தான் மிக மிக முக்கியமானது. அப்ப இத எப்ப நம்ம உணர்ந்து பார்த்திருப்போம்? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோவிட் சமயத்துல தெரியும். கோவிட் சமயத்துல உண்மையிலேயே நம்ம 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 வாழ்ந்த வாழ்க்கைய வந்து நம்ம ஒரு 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 கண் முன்னாடி பார்க்குற மாரி இருக்கு. அப்ப நம்ம லைஃப்ல வந்து இயற்கைனா என்ன? கடவுள்னா என்ன? உறவுகள்னா என்ன? ஆரோக்கியம்னா என்ன? அன்புனா என்ன? அமைதினா என்ன? சேவைனா என்ன? அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வாழ்க்கையில ஒரு உணரக்கூடிய தருணங்கள் தான் கோவிட் ஆக்சுவலா உருவாக்குச்சு. அப்ப கோவிட்ன்றது ஒரு நோய்கள் மட்டும் நம்ம பார்க்காம, அந்த சூழ்நிலைகள் நமக்குள்ள ஏன் குடுக்கப்பட்டிருக்கு? நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த பீரியட்ல வந்து ஆ நான் ஆக்சுவலா நான் மட்டும் தான் நம்ம நல்லா இருப்போம்னு நெனைப்போம். ஐ மீன் ஒரு பீரியட்ல. அந்த கோவிட்ல நம்ம என்ன நெனைப்போம்? பக்கத்துல உள்ளவங்களுக்கும் அந்த இருமல், காய்ச்சல் வரக்கூடாது. அது வந்துச்சுன்னா நம்மளையும் பாதிக்கும். அப்ப நம்ம என்ன செஞ்சோம்? நம்ம ஊர்ல உள்ளவங்க நல்லா இருக்கணும். நம்ம சுத்தி உள்ளவங்க நல்லா இருக்கணும். அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அப்ப அதுவரைக்கும் நம்ம சுவாசிச்ச காத்தையே நமக்குள்ள நமக்குள்ள ரொம்ப ஒரு எஃபர்ட்லெஸ்ஸா நம்ம சுவாசிச்ச மாரி இருந்துச்சு. சுவாசிக்கிறது வந்து எனக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் என்ன சம்பந்தம்? நான் சுவாசிக்கிறேன்ட்டு. ஆனா அந்த சுவாசம் எவ்வளோ மிக மிக முக்கியமானது. அந்த சுவாசத்துல ஒரு கிருமி இருந்துச்சுன்னா, நம்மள பாதிக்குது. அந்த சுவாசம் எனஃபா இல்ல அப்டின்னா, எத்தனையோ பேருக்கு அந்த ஆக்சுவலா அந்த ஆக்ஸிஜன் இதெல்லாம் குடுக்குற மாரி இருந்துச்சு. அப்ப நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, அப்ப நம்ம சுவாசிக்கிறதுக்கே ஒரு பெரிய ஒரு பிராப்தம், ஒரு பெரிய ஒரு ஒரு செயல் இருக்கும்போது மட்டும் தான் இந்த ஆரோக்கியம் கிடைச்சுச்சு அப்டின்னா, நம்ம லைஃப்ல எவ்வளோ நல்ல விஷயங்கள் நம்ம லைஃப்ல கிடைச்சிருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம காலையில இருந்து நம்ம நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம குடுத்த நம்ம கிடைச்ச சாப்பாடாகட்டும், நம்ம கிடைச்ச பணமாகட்டும், நம்ம கிடைச்ச உறவாகட்டும், நம்ம கிடைச்ச அன்பாகட்டும், தைரியமாகட்டும், அல்லது கடவுளுடைய சக்தியாகட்டும், அல்லது குருமார்களுடைய வழிகாட்டுதலாகட்டும், நம்ம லைஃப்ல நமக்கு செஞ்ச உதவிகளாகட்டும், அப்ப எத்தனையோ பேர வந்து அவங்களுடைய நேரம், அவங்களுடைய பொருள், அவங்களுடைய அர்ப்பணிப்பு, அவங்களுடைய சேவைகள நமக்குள்ள குடுத்தா மட்டும் தான் ஆக்சுவலா எப்படி ஒரு மரம் வளர்றதுக்கு சூரிய ஒளி இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா அந்த தண்ணியும், அந்த மண்ணோட தன்மை, அந்த அந்த பூமிக்குள்ள, அந்த மண்ணுக்குள்ள இருக்கும்போது மட்டும் தானே அந்த செடி வளருது. அப்ப இந்த உலகம் முழுவதுமே நன்றி உணர்வு செலுத்தப்படும்போது மட்டும் தான் அது வந்து முழுமையாகுது அப்படின்றத சொல்றாங்க. அப்ப நன்றி உணர்வு நமக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, அப்ப நமக்கு நெறைய குறைகள் படுறதுக்கு மனசு வந்து ரொம்ப ஈஸியா சொல்லும். நம்ம லைஃப்ல கிடைச்ச ஒரு குறைகள வந்து மனசு வந்து சொல்லிட்டே இருக்கும். எனக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கல. எனக்கு இது நடக்கல, அது நடக்கல, அது நடக்கல. ஆனா, ஒரு நல்ல விஷயங்கள் நமக்குள்ள அப்ப நன்றி உணர்வு நமக்குள்ள என்ன செய்யுது? நம்மளுடைய இருதய சக்கரத்த பெருசாக்குது. சகஸ்கர சக்கரத்த கடவுளுடைய சக்தி நமக்குள்ள. அதனால தான் நம்ம நன்றி உணர்வு நம்ம செலுத்தும்போது நெறைய விஷயங்கள் நம்ம லைஃப்ல மாறுது. அப்ப எப்ப நமக்குள்ள
குறைகள் நம்ம சொல்ல சொல்ல நமக்குள்ள கிடைக்காத விஷயங்களை நமக்குள்ள ரொம்ப வெறுப்பை உருவாக்க நம்மளுடைய இருதய சக்கரம் சுருங்கும் போது, இருதய சக்கரத்துடைய இயக்கம் கம்மியாகும் போது நம்மளுடைய சகசார சக்கரத்துடைய இயக்கம் வந்து கம்மியாகுது. அப்ப நமக்குள்ள அன்பின் அளவு நமக்குள்ள குறைய குறைய கடவுள்ல இருந்து நம்ம கிடைக்க வேண்டிய அன்பு குறைகிறதுனால தான் நம்ம லைஃப்ல சிரமங்கள் உருவாகுது அப்படின்றத சொல்றாங்க. அப்ப நம்ம லைஃப்ல தொடர்ந்து ஒரு நல்ல விஷயங்கள் நமக்குள்ள கிடைக்கணும் அப்படின்னா, நம்ம அன்பு செலுத்துவது முக்கியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பை செலுத்துவதன் மூலம் மட்டுமே நமக்குள்ள அப்ப அந்த அன்பை நம்ம எப்படி எப்படி வெளிப்படுத்த முடியும்? அதுதான் நன்றி உணர்வு சொல்றாங்க. நன்றி உணர்வு சொல்றாங்க. அப்ப நன்றி உணர்வை நம்ம வெளிப்படுத்தக்கூடியது அவங்களுடைய நன்மைகளுக்கு இல்ல. நன்மையே நம்ம நன்மைகள் அடையறதுக்கான விஷயங்கள் தான் நமக்குள்ள கிடைக்குது. அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம உடல்ல ஒரு ஐ மீன் மூட்டு வலி இருக்கலாம், அல்லது கால் வலி இருக்கலாம். உடல்ல ஏதாச்சும் ஒரு வலிகள் இருக்கலாம் அப்படின்னா, அப்ப நம்ம உடல்ல அந்த வலி இருக்க சமயத்துல மட்டும் தான் நமக்குள்ள கவனம் இருக்கு. ஆனா நம்ம என்ன யோசிச்சு பார்க்கல. அது நல்லா இருக்கும்போது, அது நல்லா இருந்துச்சே நம்ம என்னைக்காச்சும் நம்ம நன்றி சொல்லியிருக்கோமா? ஐ மீன் நம்ம காலையில எந்திரிச்சு நைட்டு நம்ம தூங்கும்போது, இன்னைக்கு காலையில இருந்து என்னுடைய கால் வந்து ரொம்ப பாதம் வந்து எனக்குள்ள நல்லா ஸ்ட்ராங்கா இருந்து, நான் நினைக்கக்கூடிய விஷயங்கள அந்த இடத்துல நான் போய் நடக்க முடிஞ்சுச்சு. நடக்கிறது மூலமா நான் நெறைய விஷயங்கள தொழில்ல சாதிக்க முடிஞ்சுச்சு. எனக்குள்ள ஆரோக்கியத்த சாதிக்க முடிஞ்சுச்சு. அதனால என் காலுக்கு நன்றி. அப்படின்னு நம்ம நைட்டு தூங்கும்போது நம்ம என்னைக்காச்சும் சொல்லியிருக்கோமா? அப்ப இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ பேர் கோடிக்கணக்கான பேர் வந்து சாப்பாடு இல்லாம இருக்காங்க. ஆனா, எனக்கு இந்த 3 வேளைக்கு எனக்கு சாப்பாடு கிடைச்சுச்சு அப்படின்னா, இது என்னுடைய முயற்சியில வரல. என்னுடைய பணம் மூலமா வரல. என்ன காரணம்? எத்தனையோ பேருக்கு அந்த பணம் இருந்தா கூட, அந்த உறவுகள் இருந்தா கூட, அவங்களுக்கு நேரத்துக்கு அந்த சாப்பாடு கிடைக்கல. ஆனா, எனக்கு நேரத்துக்கு நான் வீட்ல இருந்த நேரத்துல நான் நெனச்ச மாரி செஞ்சு குடுக்குறதுக்கு அந்த நபர் இருக்காங்க அப்படின்னா, அந்த நபர் நம்ம நம்ம அந்த நபருக்கு நம்ம நன்றி உணர்வு நம்ம வார்த்தைகள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா மனதார நம்ம மனதுக்குள்ள ஒரு நன்றி நம்ம சொல்லி பார்த்துருக்கோமா? அப்ப நம்ம கிடைச்ச ஒரு தொழில்ல கிடைக்கக்கூடிய வருமானம் வருமானம். என்னுடைய புத்திசாலித்தனம் மூலமா எனக்கு கிடைச்சுச்சு. இது மூலமா கிடைச்சுச்சுன்னு நினைக்கலாம். ஆனா இதே முதலீட வச்சு எத்தனையோ பேர் அவங்களுடைய தொழில்கள் வந்து முன்னேற்றம் இல்லாம இருக்காங்க. ஆனா அத தாண்டி நான் நல்லா இருக்கணும்ன்றத ஏதோ ஒரு நபர்கள் மூலமா இந்த பணம் வர்றதுனால தான் என்னுடைய தேவைகள் நிறைவேற முடிஞ்சுச்சு. என் வாழ்க்கையில ஒரு முழுமை அடைய முடிஞ்சுச்சு அப்படின்னா, அப்ப நம்ம லைஃப்ல கிடைச்ச ஒவ்வொரு பணத்திற்கும் நீங்க நன்றி சொல்லி பார்த்தீங்கன்னா, பணம் வந்து ரொம்ப அபரிதமா உங்க லைஃப்ல வர்ற மாரி இருக்கும். அப்ப கிடைச்ச உறவுகள் ஆகட்டும், உறவுகள். அப்ப நம்ம கிடைச்ச உறவுகள், ஒவ்வொரு உறவுகளும் நம்ம நன்றி பாராட்டும்போது, அந்த உறவுகள் அப்ப இந்த உறவுகள் இல்லாம எத்தனையோ பேர் எப்படி ஆர்ஃபனேஜ்ல இருக்காங்க. தென் வந்து வார்னால பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. எத்தனையோ பேருக்கு தன்னுடைய மனக்குறைகள சொல்றதுக்கு ஆள் கிடையாது. ஆனா நம்ம சொன்ன நிமிஷத்துல 10 பேர் நம்மள தேடி கேட்க வர்றாங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள அவங்க காது குடுத்து கேட்கறாங்கன்னா, அப்ப அந்த உறவுகள் வந்து நம்ம எவ்வளோ வேல்யூ பண்ணணும். அப்ப நம்ம லைஃப்ல நம்ம காலையில இருந்து நம்ம நைட் வரைக்கும் நம்ம கிடைச்ச ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நம்ம நன்றி சொல்லணுமா? நன்றி சொல்லும்போது மட்டும் தான், இப்ப நம்ம எதெல்லாம் இப்ப கிடைச்சிட்டு இருக்கோ, அது தடை இல்லாம கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எதெல்லாம் நமக்குள்ள நம்ம ஆசைப்படுறோமோ, அது திரும்ப சீக்கிரமா நமக்குள்ள வர்றதுக்கும், இந்த நன்றி பிரார்த்தனை உங்களுக்கு உதவி செய்யும்னு சொல்றாங்க. அப்ப நன்றி பிரார்த்தனைன்றது நம்ம சொல்றது அவங்களுடைய நன்மைக்காண்டி இல்ல. நம்ம நல்லா இருக்கணும் அப்டின்னா, நன்றி உணர்வு மிக மிக இப்ப மிக ஈஸியா குறைகள் நம்மளால ரொம்ப ஈஸியா சொல்ல முடியும். குறைகள் ரொம்ப ஈஸியா சொல்ல முடியும். ஆனா, ஒரு நிறைகள் நம்ம சொல்லணுமா? நிறைகள் சொல்லணுமா? கண்டிப்பா நிறைகள் சொல்லணும். அப்ப உங்களுக்கு கிடைச்ச ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க ஆத்மார்த்தமா இப்ப நேரடியா அந்த வாய்ப்புகள் இருந்துச்சு அப்டின்னா, நேரடியா அந்த வாய்ப்புகள் நீங்க சொல்லலாம். அப்ப மறைமுகமா நீங்க அன்னைக்கு ஒரு நாள் முழுவதும் காலையில இருந்து நம்ம எந்திரிச்சு நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம நெறைய சமயத்துல இத கேள்விப்பட்டிருப்போம். இப்ப நம்ம தூங்கி எந்திரிச்சதே கடவுளுடைய பிளெஸ்ஸிங்ஸ் தான். எத்தனையோ பேருக்கு அந்த சூழ்நிலை இல்ல. அப்ப நம்ம கிடைச்ச ஒவ்வொரு மூச்சு, காத்து அதுவும் கடவுளுடைய நன்றி உணர்வு தான். அப்ப நம்ம 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 நம்மன்றது எதுவுமே இல்ல. அதுதான் மிக மிக உண்மை அப்படின்றத சொல்றாங்க. அப்ப நம்ம லைஃப்ல கிடைச்ச ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம எப்ப ஆத்மார்த்தமான நன்றி சொல்றோமோ, அப்ப நன்றி சொல்றதுக்கே நமக்கு நேரம் நேரம் பத்தாது. நம்ம லைஃப்ல இவ்வளவு விஷயங்கள் கடந்து வந்திருக்கோம் அப்படின்னா,
நம்ம லைஃப்ல எத்தனையோ நபர் செஞ்ச தியாகம், எத்தனையோ நபர் செஞ்ச சேவை, எத்தனையோ பேரோட தன்னலமற்ற அந்த தன்மை, அந்த எண்ணம் தான் நம்ம வந்து நம்ம வந்து இந்த அளவுக்கு ஒரு ஆளா இருக்கோம், அல்லது இதுக்கான வாழ்க்கை இருக்கு அப்படின்னா, நமக்கு சில பேர் சொல்லியிருப்பாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. சில பேர் வந்து அவங்க செஞ்ச விஷயங்கள் கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது. அப்ப இதெல்லாம் கடந்து தான் இந்த வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்னா, அப்ப நம்ம லைஃப்ல இத்தன பேருடைய பங்களிப்பு வந்து இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். அப்ப நீங்க என்ன செய்யலாம்? அந்த மாரி நபருக்கு எனக்கு ஞாபகம் இல்ல, செய்ய இது இல்ல. அப்ப அவங்கள நீங்க என்ன பண்ணலாம்? மனதார நீங்க அவங்க நல்லா இருக்கணும்னு நீங்க வாழ்த்த ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வாழ்க்கை வந்து அப்ப நம்முடைய ஹார்ட் சக்கரம் வாழ்த்த என்ன ஆகுது? அடுத்தவங்களுக்கு நன்றி சொல்ல என்ன ஆகுது? நம்முடைய இருதய சக்கரம் பெருசாகுது, சகஸ்கர சக்கரம் பெருசாகுது. கடவுளுடைய சக்தி மிக மிக அதிகமா நமக்குள்ள கிடைக்குது. அப்ப நன்றி சொல்றதுக்கே நமக்கு நேரம் பத்தாது. அப்ப எப்ப நம்ம மனது வந்து குறைகள் கிடைக்காத ஒரு இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. உடல்ல ஏதோ ஒரு வலிகள், ஏதோ ஒரு வேதனைகள் இருக்கும். அத மட்டும் மனசுல நம்ம சொல்லிட்டே இருக்கு. ஆனா நம்ம கை நல்லா வேலை செய்யுது, நம்முடைய கண் நல்லா வேலை செய்யுது, காது நல்லா வேலை செய்யுது, மூளை வேலை செய்யுது, நம்முடைய தொண்டை வேலை செய்யுது, நம்முடைய இருதயம் வேலை செய்யுது. அப்ப உடல்ல எத்தனையோ உறுப்புகள் அ அது 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 நம்முடைய இயக்கம் நமக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம அது செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னா, அது அது நம்ம நல்லா இல்லாதபோது மட்டும், "ஏன் இது வலிக்குது? ஏன் எனக்கு அப்படி பண்ணுது, இப்படி பண்ணுது, அப்படி பண்ணுதுன்னு" சொல்றோம். அப்ப நல்லா இருக்கும்போது அத நம்ம வாழ்த்தணும். நல்லா இருக்கிறதுக்கு நம்ம நன்றி சொன்னோம்னா, நமக்கான நோய்கள் ரொம்ப சீக்கிரமா நம்மட்ட இருந்து போயிரும்ன்றது தான் உண்மை. அப்ப அதனால தான் ஹீலர் பாஸ்கர் ஐயா என்ன சொன்னாங்க, நமக்குள்ள நம்ம எதெல்லாம் ஒரு நெகட்டிவா சொல்லும்போது, அது வந்து நமக்குள்ள பாதிக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம நன்றி சொல்றதுக்கு நெறைய கேட்டகரி இருக்கு. கிட்டத்தட்ட 365 நாளுக்கும் நம்ம நன்றி சொல்றதுக்கான பிரார்த்தனை இருக்கா? ஆக்சுவலா பிரார்த்தனை இருக்கு. அப்ப அதுல 1வது பிரார்த்தனை வந்து நம்ம உடலுக்கான பிரார்த்தனை நம்ம செஞ்சு பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் செஞ்சு பார்ப்போம். அதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் கிடைச்ச இதுவரைக்கும் நமக்கு கிடைச்ச நன்மைகளுக்கு அவங்கள வாழ்த்திட்டு கடவுளோட பிளெஸிங்ஸ் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ உங்க உடல தளர்வா வச்சுக்கோங்க. உங்களுடைய உடல தளர்வா வச்சுக்கோங்க. உங்களுடைய மூச்சு காத்துல கவனத்த வச்சுக்கோங்க. ஸோ இந்த மூச்சு காத்தா இல்ல, நம்ம உயிர் வாழ்றதுக்கே இந்த மூச்சு தான் பிரதானமா இருக்குன்னா, அந்த மூச்சுக்கு மனதார நன்றி சொல்லிக்கோங்க. எத்தனையோ பேர் வந்து அவங்களுடைய சுவாசம் ஆஸ்துமா இருக்கு, வீசிங் இருக்கு, ஷார்ட் பிரீத்திங் இருக்கு, சுவாசிக்கிறதுல சிரமம் இருக்கு. எத்தனையோ பேருக்கு அந்த சிரமங்கள் இருக்கு. ஆனா, இந்த சுவாசிக்கிறதுல எனக்கு எதுவும் சிரமங்கள் இல்ல அப்படின்னா, அப்ப நம்ம நம்ம வெளியில நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த காட்டுல ஏகப்பட்ட நச்சு கிருமிகள் இருக்கும். ஏகப்பட்ட அசுத்தங்கள் இருக்கும். ஆனா, அந்த இவ்ளோ அசுத்தங்கள் இவ்ளோ இதா இருந்தா கூட, என்னுடைய மூக்கு பகுதி வந்து அதுல இருக்கக்கூடிய ஃபில்டர்ஸ் வந்து அத ஃபில்டர் பண்ணி, எது சுத்தமான காற்றோ, எது ஒரு கிருமிகளற்ற விஷயத்தோ, அது இன்ஹேல் பண்றதுனால தான் நடக்குது அப்படின்னா, அந்த சுவாசத்துக்கு நெறைய நன்றி சொல்லி பாருங்க. ஸோ நம்முடைய தலையில இருந்து நம்முடைய பாதங்கள் வரைக்கும் நம்ம நன்றி சொல்லி பார்க்கலாம். இறைவா! உங்களது மேலான ஆசைகளினால் என்னுடைய தலைப்பகுதிக்கு மிக மிக நன்றி. நான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் என்னுடைய மூளை தொடர்ந்து சிந்திச்சுட்டே இருக்கு. அது தொடர்ந்து இயங்குறதுக்கும், என்னுடைய நல்ல சிந்தனைகள் உருவாக்குறதுக்கும், நான் சிந்திச்ச விஷயத்த செயல்படுத்துவதற்கும் என்னுடைய மூளை மிக மிக முக்கியமானது. என்னுடைய மூளைக்கு நான் மனதார நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய கண்கள் ஸோ இந்த உலகத்துல நான் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு உறவுகளாகட்டும், பொருள்களாகட்டும், காட்சிகளாகட்டும் எல்லாமே இந்த கண் மூலமா தான் பார்க்குறேன். இந்த கண்ணுக்கு நான் மனதார நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய நாசி, என்னுடைய முகம், என்னுடைய தொண்டை பகுதி, எனக்குள்ள வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகளை என்னுடைய குரல் வழியா தான் நான் வெளிப்படுத்துறேன். எத்தனையோ பேர் அவங்க பேச முடியாம இருக்காங்க. ஆனா அத தாண்டி என்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு இந்த இந்த தன்மை வந்து மிக மிக முக்கியமா இருக்கு. என்னுடைய தொண்டை பகுதிக்கு மிக மிக நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய உணவு குழாய்க்கு நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய ஒட்டுமொத்த உடலுக்கும் நான் மனதார நன்றி சொல்லிக்கிறேன். நன்றின்றது நான் ஒரு வார்த்தைய சொல்ல ரொம்ப ஆத்மார்த்தமா சொல்றேன். என்னுடைய இருதயம் தொடர்ந்து 24 மணி நேரம் தொடர்ந்து நான் என்ன கட்டளை எதுவுமே சொல்லாம, என்ன இன்னும் சொல்லாம தொடர்ந்து உங்களுடைய ஆத்மார்த்தமான அந்த அர்ப்பணிப்பு சேவைக்கு தான் இயங்குது. என்னுடைய உயிர் வாழ்றதுக்கு மிக மிக அத்தியாவசியமான இந்த இருதயத்துக்கு நான் ஆத்மார்த்தமான நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய நுரையீரலுக்கு நன்றி சொல்லிக்கிறேன்.
என்னுடைய கல்லீரல், கணையம், உதரவிதானம், என்னுடைய கைகள், விரல்கள், கால்கள், பாதங்கள், ஜனனப் பகுதி, வயிற்றுப்பகுதி, உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்கள், நரம்புகள், எல்லாருக்கும் நான் எல்லா பகுதிக்கும் நான் மனதார நன்றி சொல்லிக்கிறேன். மனதார நீங்க நன்றி சொல்ல சொல்ல உங்க உடலுக்குள்ள ஒரு 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 பிரகாரமான ஒரு சக்தி ஊடுருவதை உங்களால ஊடுருவ முடியும். இப்போ உங்க உடல்ல எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கோ, எந்த பகுதி பலவீனமா இருக்கோ, அந்த பலவீனமான அந்த பகுதி, அந்த உறுப்புக்கு கவனத்தை வச்சுக்கோங்க. அந்த உறுப்பிட்ட மனதார சொல்லி பாருங்க. இந்த பலவீனம் வர்றதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளோ உதவிகள் செஞ்சிருப்பீங்க. அந்த செயல்கள் வந்து எனக்குள்ள தெரியாம இருந்தா கூட, அதுக்கான நன்றியுணர்வை நான் வெளிப்படுத்துறேன். ஸோ இந்த நோய்கள் நான் நெறைய குறைகள் சொல்லியிருந்தா, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ ஏற்கனவே இருந்த மாரி, பழைய மாரி எனக்குள்ள ஆரோக்கியமா இந்த உறுப்பு ஆரோக்கியம் அடையட்டும். என் வாழ்க்கையில இந்த உறுப்பு பலவீனம் அடையறதுக்கு முன்னாடி, எதெல்லாம் அதுக்கான செயல்கள் இருந்துச்சோ, அந்த உறுப்புக்கு நான் மனதார நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய ஒவ்வொரு செல்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு உடலுக்கும் நான் நெறைய நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு உறுப்புக்கும் நான் நெறைய நன்றி செலுத்துகிறேன். நன்றி, முழு நம்பிக்கையுடன். நன்றி. உங்க ஒட்டுமொத்த உடல் மேல கவனத்தை வச்சுக்கோங்க. உங்களுடைய இதய சக்கரத்தை கவனத்தை வச்சுக்கோங்க. சகசர சக்கரத்துல கவனத்தை வச்சுக்கோங்க. என்னுடைய ஒட்டுமொத்த உடலுக்கும், ஒவ்வொரு உறுப்புக்கும், ஒவ்வொரு செல்களுக்கும், அவனுடைய செயல்களுக்கும் நான் மனதார நன்றி செலுத்துறேன். உங்களுடைய அர்ப்பணிப்பு, உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா எனக்குள்ள இவ்வளோ ஆரோக்கியம் கிடைச்சிருக்காது. ஒவ்வொரு உறுப்புக்கும் நான் மனதார நன்றி சொல்கிறேன். நன்றி இறைவா, நன்றி. அடுத்து கைகளை வாழ்த்துற பொசிஷன்ல வச்சுக்கோங்க. இறைவா, உங்களது மேலான ஆசைகளினால் என் வாழ்க்கையில யாரெல்லாம் எனக்கு உதவிகள் செஞ்சாங்களோ அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். என்னுடைய அம்மா, அப்பா, என் கூட பிறந்தவங்க, என்னுடைய நண்பர்கள், என் கூட தொழில் பண்றவங்க, நான் யாரெல்லாம் சந்திச்ச நண்பர்கள் ஆகட்டும், வாழ்க்கையில நான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அவங்க எல்லாரும் நல்லா இருக்கட்டும். என் வாழ்க்கையில இது வரைக்கும் கிடைச்ச ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதுக்கான நேரம் இல்லாம இருந்ததுனால நான் சொல்லாம இருந்தாலும், இப்ப அதன் மூலம் அந்த நன்றியை நான் வெளிப்படுத்துகிறேன். எனக்கு கிடைச்ச உறவுகளுக்கு நான் நெறைய அவங்க மூலமா சில பாடங்கள் கத்துக்கிட்டா கூட, அந்த உறவுகள் இல்லாம எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க. ஸோ அந்த உறவுகளுக்கு நான் நெறைய நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு கிடைச்ச பணத்துக்கு நான் நெறைய நன்றியை வெளிப்படுத்துறேன். ஸோ நமக்கு யார் ரொம்ப கடினமான சூழ்நிலை குடுத்தாங்களோ, அவங்களும் நான் மனதார வாழ்த்திக்கோங்க. இறைவா, இவங்களும் நல்லா இருக்கணும். என்ன காரணம்? அவங்க இல்ல அப்டின்னா, எனக்கான பலவீனம் தெரிஞ்சிருக்காது. எனக்குள்ள ஒரு தைரியம் வந்திருக்காது. ஸோ இந்த நபரும் நல்லா இருக்கணும். உங்க வாழ்க்கையில எல்லாமே கிடைக்கட்டும். அபரிதமான சந்தோஷம் கிடைக்கட்டும், ஆரோக்கியம் கிடைக்கட்டும், வளமை கிடைக்கட்டும். இறைவா நன்றி. இந்த காலைச்சக்கர நிகழ்வுல பங்கேற்ற ஒவ்வொரு குருமார்கள், இந்த நிகழ்ச்சியில் குணபாலன் ஐயா மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும், தொடர்ந்து இதுல பங்கு பெற்றக்கூடிய நம்ம அனைவருக்கும், நம்ம குடும்பத்தார் அனைவருக்கும் மனதார நம்ம நன்றி செலுத்திக்கிறோம். ஸோ நம்ம கையிலேருந்து போகக்கூடிய அந்த தெய்வீக சக்தி இவங்க அனைவருக்கும், இவங்களுடைய எல்லாருடைய தன்னலமற்ற அந்த அந்த சேவை, அந்த அர்ப்பணிப்பு, அந்த உழைப்பு மூலமா தான் நமக்கு இவ்வளோ நன்மைகள் கிடைச்சிருக்கு. அந்த கிடைச்ச ஒவ்வொரு நன்மைகளும் இவங்களுக்கும், உங்களுடைய குடும்பத்தாருக்கும் பல மடங்கு போட்டோம். பல மடங்கு முன்னேற்றங்களா போட்டோம். நன்றிகளா போட்டோம். அவங்க வாழ்க்கையில எதெல்லாம் நல்லதோ, இது எல்லாமே நடக்கட்டும். எல்லாமே நடக்கட்டும். இன்னும் நான் யாரையும் சொல்லாம மறந்திருந்தா, அவங்களுக்கும் நான் என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் கடந்து வந்த ஒவ்வொரு நபர்களுக்கும் நான் என்னுடைய மனதார நன்றி சொல்லி, இறைவா அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். அவங்களுக்குள்ள அவங்க வாழ்க்கையில எதெல்லாம் விருப்பங்கள் இருக்கோ எல்லாமே நல்லா இருக்கணும். எல்லா விஷயமும் நமக்கு கிடைக்கணும். இந்த உலகம் முழுவதும் நல்லா இருக்கணும். இந்த உலகத்தை ஒவ்வொரு மக்களுக்கும் நல்லா இருக்கணும். அன்பு, அமைதி, சமாதானம், சந்தோஷம், விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை, மன்னிக்கக்கூடிய தன்மை, அபரிதமான பொருள் அவங்க வாழ்க்கையில எதெல்லாம் விருப்பப்படுறாங்களோ எல்லாமே கிடைக்கட்டும். நன்றி, முழு நம்பிக்கையுடன். நன்றி, முழு நம்பிக்கையுடன். நன்றி, முழு நம்பிக்கையுடன். எல்லாமல்ல இறைவனுக்கும், அனைத்து ஆன்மீக குருமார்களுக்கும், மேலான சான்றோர்களுக்கும், ஆன்மீக பெருமக்களுக்கும், இந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த ரோட்டரி கிளப் சங்கம் ஐயா குணபாலன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும், அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், இந்த நிகழ்வில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நான் மனதார நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி,
முழு நம்பிக்கையுடன். நன்றி, முழு நம்பிக்கையுடன். நன்றி, முழு நம்பிக்கையுடன். ஒரு நிமிஷம் நீங்க கண்ணை மூடி பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அக அமைதி, அக ஆனந்தம், அந்த பேரானந்தத்தை உணர்ந்து பாருங்க. ஒரு புன்சிரிப்போட உங்க கண்ணுகளை திறந்துக்கோங்க. நன்றிங்க. நன்றி, நன்றிங்க. ஸோ உண்மையிலே நன்றி குணபலன் ஐயா மற்றும் அனைத்து நிலைக்கும், அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரியும். என்ன காரணம் அப்படின்னா, இது இது நம்ம ஒரு எஃபர்ட்லெஸ் சர்வீஸ். ஆக்சுவலாக அது வார்த்தைகளில் சொல்லவே முடியாது. அதில் நிறைய அர்ப்பணிப்பு இருக்கு, நிறைய சேவை இருக்கு, நிறைய நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காண்டி அவங்களுடைய ஒரு தொடர் முயற்சி மூலமாக தான் இது கிடைச்சிருக்கு. ஸோ இந்த நேரத்தில் இந்த நிகழ்வில் ஏற்படுத்தி கொடுத்த எல்லாருக்கும் நான் என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குணபலன் ஐயாவுக்கும் நிறைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றிங்க. நன்றி, நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றி என்ற ஒரு வார்த்தைக்கு இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட் நமக்கு சிறப்பாக கொடுத்திருக்காங்க. உண்மையிலுமே அந்த நன்றி உணர்வு அந்த பிரபஞ்சத்துல இருந்து நமக்கு எந்தவித ஆற்றல்கள் நமக்கு உடல்ல இருந்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் என்பதற்கான ஒரு அற்புதமான வகுப்பு. ஐயா நமக்கு இன்றைய பிரபஞ்ச ஆற்றலின் நன்றி உணர்வுகள் என்ற ஒரு அற்புதமான வகுப்பு பாத்தீங்கன்னா, நம்ம டெய்லி, அதாவது எல்லா கருத்துக்களுக்கும் நம்ம எல்லாரும் சொல்றது என்னன்னா, எந்த விஷயங்கள் செய்தாலும் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அதை எப்படி நம்ம அந்த பிரபஞ்ச ஆற்றல்ல இருந்து நம்ம உடலுக்கு எடுத்துக்கொள்ள முடியும் என்பதை பற்றி இன்னைக்கு ஒரு அற்புதமான வகுப்பு கொடுத்து நமக்கு அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு இன்றைய பொழுதை நமக்கு ஒரு நன்றி உணர்வோடு ஒரு நல்ல பொழுதாக அமைத்து கொடுத்த காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்களுக்கு இந்த காலச்சக்கரம் நினைவின் சார்பாக, அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. இந்த நிகழ்ச்சிக்கு இந்த பிரபஞ்சத்திற்கும் நாங்கள் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இப்ப ஐயா பாத்தீங்கன்னா, இந்த பிரபஞ்ச ஆற்றலோட வகுப்பு தொடர்ந்து அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம எப்படி இந்த ஆஹ் அவங்க முன்னாடி கூட சொல்லியிருந்தாங்க. அந்த வகுப்புகள் நேரடியா கத்துக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு குடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வகுப்பு இது. இதுல பல நிலைகள் இருக்கு. ஒரு 3 நிலைகள் இருக்கு. ஒவ்வொரு நிலைகள் கூட அவங்க ஸ்டேஜ்ல நமக்கு சொல்லிக் குடுக்கறதுக்கு கூட விருப்பப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்களும் கூட சில விஷயங்கள் கேட்டிருந்தீங்க. வகுப்புகள் கத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இது மாரி சொன்ன மாரி உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க இத கத்துக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாருக்குமே கொடுக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஐயாவும் அதுக்கு நல்ல இததான் இருக்காங்க. நமக்கு ஆர்வமா தான் இருக்காங்க. அதனால கண்டிப்பாக அனைவருக்கும் இந்த வகுப்பு நம்ம எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் அனைவருக்கும் கற்றுக் கொடுக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இது பிரபஞ்சத்திலேருந்து நமக்கு நாமே அப்படிங்கிற ஒரு ஆற்றலை நமக்கு நாமே பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான விஷயம். இன்னைக்கு ஐயா சொன்ன ஒவ்வொரு நன்றி உணர்வுகளும் சரி. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நம்ம இன்னைக்கு காலைல நம்ம நைட்டு படுக்கக்குள்ளேயும் காலைல எழுந்திரிக்கக்குள்ளேயும் ஒரு அற்புதமான அதாவது இந்த பூமி தாய் அப்படின்ட்டு ஒரு விஷயம் அந்த ஐயா சொல்லிக்கிறேன். இந்த நம்ம இன்னைக்கு உலகத்துல என்ன செய்தாலும் என்ன நடவடிக்கைகள் நம்ம மேற்கொண்டாலும் சரி, இந்த உலகத்துல நம்ம முதல் பிறக்கவுள்ள இந்த பூமி தாய் மடியில நம்ம விழுறோம். அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் என்ன, ஒரு நாளும் நம்ம செய்யற விஷயங்கள், செய்யற செய்கைகள் எல்லாத்தையும் இந்த பூமி தாய் நமக்கு தாங்கி நம்ம அந்த அளவுக்கு நம்மள உயர்த்தி காட்டிட்டு இருக்கு. அதனால டெய்லி நம்ம காலையில ஏந்திரிக்கவுள்ள நம்ம அந்த கால் பாதம் கூட அந்த பூமியில படாம அந்த க பூமிய அதாவது தொட்டு நம்ம கண்டிப்பாக அந்த தாய்க்கு நன்றி உணர்வோட ஒரு நன்றி சொல்லிட்டு நம்ம ஒரு ஒரு நாளையும் துவங்கணும்னாக்கா, அது நமக்கு ஒரு அற்புத நாளாக இருக்கும். இந்த நன்றி உணர்வோட அதையும் நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம்னா, அது ஒரு அற்புத நாளாக இருக்கும். அது மாதிரி நம்ம உறங்கும்போது, இரவு படுக்கக்குள்ளயும் சரி, நமக்கு அன்றைக்கு செய்த அத்தனை விஷயங்களையும் அந்த பூமி தாய் நமக்கு அற்புதமா நமக்கு ஒத்துழைப்பு குடுத்திருக்கு. அப்படிங்கிறத ஒரு நன்றி உணர்வோட அதுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு நம்ம இரவு படுக்கைக்கு செல்லவுல அதுவும் ஒரு அற்புதமான நிகழ்வா இருக்கும். இது தொடர்ச்சியா நம்ம செய்துட்டு இருக்கோம். அதனால இதையும் நீங்க தொடர்ந்து இந்த ஃபாலோ பண்ணீங்கன்னா, அனைவருக்கும் ஒரு ஒவ்வொரு நாளும் நமக்கு அற்புத நாளாக இருக்கும். ஏன்னா அது தொடர்ந்து செய்து பார்க்கிறவங்களுக்கு அதோட விஷயங்கள் நல்லா புரியும். அதோட கருத்துக்கள தான் ஐயாவும் இன்னைக்கு பல்வேறு கோணங்கள்ல, பல்வேறு செய்திகளா நமக்கு சிறப்பா செயல்படுத்தியிருக்காங்க.
நன்றிங்க ஐயா. வாழ்த்துக்கள். நன்றிங்க, நன்றி. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கு ரொம்ப ஆத்மார்த்தமா நன்றிங்க. நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள். சந்தோஷம். இப்ப இதுல ஏதாவது சந்தேகங்கள் நீங்க இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இப்ப வந்து நம்ம வந்து இந்த வகுப்புக்கு நேத்து ஒரு மெசேஜ் குடுத்திருந்தேன். இந்த நம்ம அர்ஷத் பார்மர் ஐயாவோட அ வகுப்புக்கு வந்து நேத்து ஒரு மெசேஜ் குடுத்திருந்தேன். இன்னைக்குள்ள கொஞ்சம் தெரியப்படுத்துனீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா வந்து நேரடி வகுப்புங்கிறது உங்களோட வேண்டுகோளுக்கு இணங்க தான் நம்ம அத வந்து ஏற்படுத்துறோம். அதனால வந்து உங்களோட ஆர்வம் இருந்தால் மட்டும் தான் நம்ம அந்த வகுப்ப நடத்த முடியும். ஏன்னா அந்த காலச்சக்கர அன்பர்களுக்காக இது வந்து எப்படின்னா, யாரு வேணாலும் கலந்துக்கலாங்கிறது வந்து விட, காலச்சக்கரத்துல வந்து இதுவரைக்கும் அவங்க வந்து நமக்கு வகுப்பு எடுத்திருக்கிறாங்க. அதனுடைய அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க போறதுக்கு உண்டான வாய்ப்ப தான் நம்ம ஏற்படுத்துறோம். அதனால வந்து கண்டிப்பாக இன்றைக்குள் நீங்க தெரியப்படுத்தினா தான் அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கும். இல்லனாக்கா அது வந்து வகுப்பு எடுக்கக்கூடிய ஏன்னா குறிப்பிட்ட நபர்கள் வந்து நமக்கு அது சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த குறிப்பிட்ட நபர்கள் இணைந்தால் மட்டும் தான் அந்த வகுப்ப நம்ம எடுக்க முடியும். அதனால வந்து இது கம்பல் ப க கண்டிப்பாக இது செய்யணுங்கிற காரியங்கள் கிடையாது. இது வந்து உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் இந்த வகுப்பை நம்ம தொடர்றோம். ஏன்னா வந்து அர்ஷத் பார்மர் ஐயாவும் பல பேர் வந்து தொடர்பு கொண்டு இந்த வகுப்புகள் எங்களுக்கு வேணும்னு கேட்டுக்கிட்டதுனாலயும், இந்த குழுவுலயும் நீங்க சொன்னதுனாலயும் தான் நம்ம அத ஏற்பாடு பண்றோம். ஏன்னா அவங்க வந்து ஜபல்பூர்லேருந்து வரணும். இது சாதாரண விஷயம் கிடையாது. நேத்துலேருந்து கேட்டிருக்கேன். நம்ம குழுவுல ஒரு ஆளு கூட இதுவரைக்கும் பதில் சொல்லல. அப்படி இல்லன்னா நம்ம அவாய்ட் பண்றதுனால பண்ணிக்கலாம். இது வந்து கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் நீங்க தெரியப்படுத்துனீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம அத வந்து எல்லாருக்கும் செயல்படுத்துவோம். ஏன்னா, ஆர்வம் உள்ளவர்கள் இன்னைக்குள்ள சொல்லிடுங்க. ஆர்வம் இல்லன்னாலும் பரவால்ல. உங்களுடைய கருத்துக்கள் நீங்க சொன்னீங்கன்னாக்கா, அதுக்கு தகுந்த ஏற்பாட்ட நம்ம கண்டிப்பா பண்ணுவோம். அதே மாரி ஐயாவோட வகுப்பும் தொடர்ச்சியா பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். நீங்களும் ஐயாவிட்டயும் கேட்டிருக்கீங்க. இது மாரி நெறைய விஷயங்கள் வந்து செய்து குடுக்க முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. அவங்களும் சொல்லியிருக்காங்க. இது மாரிலாம் வகுப்புகள் நாங்க நடத்திட்டு இருக்கோம். அதுல வேணா நீங்க வந்து கலந்துகிட்டு பயன்பெறலான்ட்டு. அதனால அந்த வகுப்ப வந்து நம்ம இந்த காலச்சக்கரம் மூலியமாவே நம்ம ஏற்பாடு செய்யறதுக்கு உண்டான ஏற்பாட்டெல்லாம் செய்றோம். அதனால வந்து கலந்துக்கக்கூடிய அன்பர்கள், எல்லாம் அதுல பயிற்சி எடுக்கக்கூடிய அன்பர்கள், நம்ம அர்ஷத் பர்மர் ஐயாவோட அந்த அக்குப்ரெஷர் நம்பர், கலர் தெரபிக்கு உண்டான பயிற்சி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இன்னைக்குள்ள பதிவு அதாவது உங்களுடைய பதிவுகள குடுத்தா மட்டும் தான், நம்ம அதோட அதாவது நடத்த முடியுமா அப்படிங்கிறதுக்கே நம்ம இது பண்ணலாம். நாங்க ஏற்பாடுலாம் செய்யறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். ஆனா உங்களுடைய ஒத்துழைப்புல இருந்தா மட்டும் தான் அத நம்ம நடத்த முடியும் என்பத வந்து மீண்டும் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். நான் குழுவிலயும் போடுறேன். உங்களுடைய அ சப்போர்ட் இல்லன்னா கண்டிப்பாக அது நடத்த முடியாது. அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். அதற்குண்டான பதில வந்து நீங்க குழுவுல எல்லாரும் தெரியப்படுத்துவீங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா வந்து, இந்த குழுவுல வந்து உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் தான் நாங்க அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு எங்களுக்கு ஒரு சக்தியை குடுக்கும். அப்படிங்கிற அந்த சக்திய குடுக்குற ஊக்கம் உங்க கையில இருக்கு. அந்த ஒரு எண்ணத்தோட நீங்க செயல்பட்டீங்கன்னா, கண்டிப்பாக நல்லதாக இருக்கும். நான் இப்ப எல்லாரையும் அன்மியூட் பண்ணிடுறேன். நீங்க ஐயாட்ட என்ன வித இன்னைக்கு அவங்க நடத்தின பாடத்துல எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. வணக்கங்க. வணக்கம். இங்க உங்க கிளாஸ் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. நீங்க சொன்ன மாரி இனிமே எல்லா விஷயத்துக்குமே நாங்க நன்றி சொன்னா டைமே பத்தாது தான் நீங்க சொல்றது. இதுவரைக்கும் நாங்க அது மாரி எதுவுமே சொன்னது இல்ல. சில அ விஷயங்கள் மட்டும் தான் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொல்லணும் அப்படின்றது நல்லா புரிஞ்சுது. அப்புறம் குணமாலன் ஐயா ஒரு விஷயம் சொன்னாங்க. அந்த கிளாஸுக்கு எனக்கு பாப்பா கைக்குழந்தை இருக்கிறதுனால நான் அடுத்த கிளாஸ்க்கு கண்டிப்பா வரேங்க சார். இப்ப என்னால வர முடியாது. அ சரி, சரி. குணமாலன் சார், நீங்க டிஃபரண்டான பெர்சன கொண்டு வந்து எங்களுக்கு நெறைய நல்ல விஷயங்கள் செய்றீங்க. அதுக்கு உண்மையாலுமே எங்களுக்கு மனமார்ந்த நன்றி உங்களுக்கும், உங்களுக்குங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். கண்டிப்பா. தேங்க் யூ மேடம். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. நன்றிம்மா. நீங்க அடுத்து அது மாரி குழுவுல வந்து முடியலன்னா கூட கொஞ்சம் பதிவு போட்டுருங்க. நன்றி. உங்களுடைய அந்த வாழ்த்து செய்திக்கு நன்றி. நமக்கு எல்லாமே பிரபஞ்சம் தாம்மா குடுக்குது. நமக்கு முதல் காரணம் பிரபஞ்சம் தான். இப்ப இந்த பிரபஞ்சத்திலிருந்து நம்ம குடுக்குற செய்திகள தான் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்துறோம். அதனால நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும். கண்டிப்பாக. அதோட செய்கைகள் தான் இன்னைக்கு எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய கருத்துக்கு நன்றி. வாழ்த்துக்கள். நன்றிங்க சார், நன்றிங்க சார். அதனால தான் நம்ப இந்த காலை சக்கரத்துல கூட நம்ம வந்து கடைசியா ஒரு செஷனே வச்சிருக்கோம். என்னதான் நம்ம நிகழ்ச்சி நடத்தி முடிச்சிருந்தாலும், ஒரு 5 நிமிஷம் வந்து அந்த நன்றி சொல்றதுக்குன்னு ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்கிறோம். அது எல்லாருக்குமே ஒரு புரிதல் இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து ஐயா இன்னைக்கு நடத்தின வகுப்பு வந்து காலை சக்கரத்துல வந்து நம்ம 100% வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். சூப்பர். நன்றி. நன்றி.
வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆடியோ கேட்கலங்கம்மா. ஹலோ, கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்கம்மா, இப்ப கேக்குது. ஆத்மா நமஸ்தே சார். ஆத்மா நமஸ்தே, ஆத்மா நமஸ்தே. சார் உங்க கிளாஸ் கேட்டு பிஃபோர் கொரோனா வந்து நான் இந்திரா ராமமூர்த்தி சார் மேம் கிளாஸ் கேட்டுருக்கேன், டென்த் நோட்டிஃபிகேஷன். இப்ப திரும்ப அதை கேட்கறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு சரியாகி இப்போ எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப ஹாப்பியா இருக்குது. திரும்ப அந்த ரிகைன் பண்றது, அந்த திரும்ப வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். கிளாஸ் நடத்துறதா சொல்றீங்க, அது எப்ப நடத்துறீங்க? குணபலன் ஐயாட்ட நான் ஷேர் பண்றேன். இது வந்து எப்படி இந்த ஜூம் கிளாஸ்ல நடத்தீங்களா இல்ல டைரக்ட் கிளாஸ் நடத்தீங்களா? இது டைரக்ட் கிளாஸ். குணபலன் ஐயா, இந்த கிளாஸ் பத்தி சொல்லுவாங்க. ஆமாம்மா, இது வந்து நம்ம ஒரு ஜூம்ல வராதுமா, நம்ம வந்து ஒரு சென்டர்ல வச்சுதான் நம்ம நடத்த முடியாது. அது மாதிரிதான் இருக்கும். எப்படி நம்ம இப்ப இந்த அர்ஷத் பார்மரையோட கிளாஸ் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணிருக்கோமோ, அது நேரடியோட கிளாஸ் நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுவும் ஒரு தொகையோட தான் நம்ம அதை நடத்துற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க சர்டிபிகேட் அது வந்து எப்படின்னாக்கா, அவங்க வந்து யூனிவர்சிட்டியோட சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, அதுக்கு அவங்க ஒரு அமௌண்ட் கட்டி ஆகணும். அதனால அவங்க பயிற்சி கொடுக்கறதுக்கு ஒரு அமௌண்ட் இருக்குது. அடுத்தது நம்ம இந்த இலவசதிக்கும் அதுக்குண்டான அதுக்காக அமௌண்ட் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அப்படியே நம்ம ஜூம்லயும் ஆன்லைன்லயும் அது நடத்த முடியாது. ஏன்னா நேரடியா அவங்க எல்லாருக்குமே அந்த இது பண்ணி ப்ரே பண்ணி நமக்கு வந்து அந்த தீட்சை கொடுத்து அவங்க செய்யறதுனால அது நேரடி வகுப்பா தான் அதை நடத்த முடியாது. இந்த கிளாஸ்ல என்ன சொல்லுவாங்கன்றது சொல்லுவாங்க. இந்த கிளாஸ்ல நம்ம என்ன கத்து கொடுப்போம் அப்படின்றத சொல்லாம அதை நீங்க சொல்லுங்க சார். இப்ப நேரடி வகுப்பு நடத்துனீங்கன்னா நீங்க என்ன பேசிக் 3 நிலையில வச்சீங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பேசிக்ல நீங்க என்னென்ன சொல்லி கொடுப்பீங்கிறத சொல்லுங்க. நம்ம முதல் கிளாஸ் வந்து அடிப்படை பிராண சிகிச்சை வகுப்பு. இந்த அடிப்படை பிராண சிகிச்சை வகுப்புல வந்து நம்ம ஒரு எளிய உடற்பயிற்சி, தென் மூச்சு பயிற்சி, அதுக்கப்புறம் தியானம். அப்ப தியானம்ன்ற ஒரு பயிற்சி மட்டும் இல்லாம, தியானம் வந்து நம்ம பண்றது மூலமா என்ன மாதிரி நடக்குது, தியானம் பண்றது மூலமா நமக்குள்ள என்ன மாற்றங்கள் உருவாகுது, தியானம் நம்ம ஏன் பண்றோம், தியானம் பண்ணும்போது வரக்கூடிய சக்தியை நமக்குள்ள எப்படி தக்க வைக்கிறது, இது எப்படி நம்ம லைஃப்ல அடுத்த விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்துறது. அதுக்கப்புறம் சக்கராஸ் பத்தி, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த 11 பிரதான சக்கரங்கள் பத்தி, அதுக்கப்புறம் ஒளி உடல் பத்தி, அப்ப கண்ணால இந்த ஒளி உடலை கண்ணால எப்படி பாக்குறது, எப்படி இந்த கையால இந்த ஒளி உடலை உணர்றது, ஒருத்தவங்களுடைய நம்ம ஒளி உடலுக்கும் நம்ம வாழ்க்கைக்குமான தொடர்பு என்ன, நம்மளுடைய சக்கரம் வந்து சக்கரத்திற்கும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் என்ன மாதிரியான தொடர்பு இருக்கு, ஒவ்வொரு சக்கரமும் எந்தெந்த உறுப்பை கண்ட்ரோல் பண்ணுது, அந்த சக்கரம் பலவீனமாகும் போது அந்த உறுப்புல எப்படி நோய்கள் உருவாகுது, அந்த நோய்களை நம்ம எப்படி மருந்து மாத்திரை இல்லாம நம்ம வெறும் கைகளை வச்சு எப்படி நம்ம குணப்படுத்துறது, அப்ப நமக்கு மட்டும் இல்லாம பிறருக்கும் எப்படி குணப்படுத்தக்கூடியது, எப்படி நம்ம குணப்படுத்தக்கூடியது, எண்ணங்கள் நமக்கு எங்க இருந்து வருது, எண்ணங்களை நம்ம எப்படி நம்ம ரெகுலேட் பண்றது மூலமா எப்படி நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி மாற்றங்கள் உருவாக்குறது. அப்ப இதை தாண்டி வந்து கர்மானா என்ன, நம்ம லைஃப்ல ஏன் சில விஷயங்கள் நடக்குது, அப்ப கர்மாக்கும் நம்ம வாழ்க்கைக்குமான தொடர்பு என்ன, கர்மாவை எப்படி மாத்தலாம். அதுக்கப்புறம் வந்து தொலைதூர சிகிச்சை. அப்ப நம்ம வீட்லயே ஒருத்தவங்க இல்ல, ஆனா தொலைதூரத்துல இருந்தாலும் இங்க இருந்தே அவங்கள குணப்படுத்த முடியுமா, இதை குணப்படுத்த முடியும். நோய்களை தாண்டி கடவுள்னா யாரு, நம்ம யாரு, நமக்கும் கடவுளுக்கும் என்ன தொடர்பு இருக்கு, அப்புறம் வந்து எப்படி நமக்குள்ள ஆரோக்கியத்தை உருவாக்குறது, எப்படி சில அமைதியை உருவாக்குறது, எப்படி நமக்குள்ள வளமையை எப்படி நமக்குள்ள உருவாக்குறது, எப்படி நமக்குள்ள ஒரு தெய்வீக சக்தியை எப்படி உருவாக்குறது, எப்படி ஒரு எண்ணங்களற்ற தன்மை எப்படி உருவாக்குறது, அப்படின்ற மாதிரி 2 நாள்ல இந்த கிளாஸ் வந்து நம்ம கத்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த கிளாஸ் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கிளாஸுக்கு முன்னாடியான வாழ்க்கை, கிளாஸுக்கு பின்னாடியான வாழ்க்கை கூட நம்மளால வாழ முடியும். அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை இந்த கிளாஸ் வந்து ஏற்படுத்தும். இது வந்து நான் ரொம்ப அதிகப்படுத்தி சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா சத்தியமா வந்து நம்ம எல்லாமே ஒரு கருவிதான். அப்ப அந்த கடவுளுடைய சக்தி நமக்குள்ள வரும்போது நம்ம பிறந்ததுக்கான உண்மையான நோக்கத்தை வந்து இந்த வகுப்புல உங்களுக்கு அடைய முடியும். இது வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் கத்திருப்போம். ஆனா கத்துக்கிட்டதுக்கான உள்ளார்ந்த அர்த்தம் என்ன, உள்ளார்ந்த நாணம் என்ன, உள்ளார்ந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத
ரொம்ப எளிமையா, ரொம்ப ஒரு சின்ன குழந்தைக்கு நம்ம சொல்ற மாரி, சின்ன குழந்தை ஒரு 10 வயசு குழந்தை இத படிச்சா கூட அத செய்ற மாரி ரிசல்ட் வந்து அவ்ளோ எஃபெக்டிவா இருக்கும். இத தாண்டி ஏன் நம்ம மன்னிக்கணும்? ஏன் நமக்கு சில கடினமான உறவுகள் வருது? அவங்கள எப்படி நம்ம கடந்து போறது? எப்படி நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள எப்படி நம்ம கடந்து போறது? இதெல்லாம் எப்படி எல்லாமே ஒரு செயல்முறை பயிற்சியா இருக்கும். நம்ம ஒரு எழுதி போட்டு அந்த மாரி இல்லாம, எல்லாமே நம்ம உணர்ந்து கத்துக்கிற மாரி இருக்கும். ஒரு மூச்சு பயிற்சி நம்ம பண்ணா கூட, அது எப்படி நம்ம ஒளி உடல்ல மாற்றங்கள் உருவாகுது? எண்ணங்கள்ல எப்படி மாற்றங்கள் உருவாகுது? என்ன மாரியான செயல்கள உருவாகுது? இது எல்லாமே நம்ம கத்துக்கிற மாரி இருக்கும். எல்லாமே ஒரு செயல்முறை பயிற்சியா இருக்கிற மாரி இருக்கும். ஸோ அந்த வகுப்புக்கு தான் நீங்க பணம் தர்ற மாரி இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் நடக்கூடிய கிளாஸஸ்க்கு நர்ச்சரிங் செஷன், மெடிடேஷன் இந்த இதுக்கு வந்து நம்ம எதுவுமே இதுக்கு வந்து ஒரு ஒரு 500 பேஜஸ் உள்ள புக்கு, தென் மெடிடேஷன் சிடி, தென் வந்து ஒரு இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட், தென் இந்த பாடங்கள இதே கிளாஸ நீங்க ரிவ்யூ பண்ணா கூட ஃப்ரீயாவே நம்ம கத்துக்கலாம். ஐ மீன் ரொம்ப மினிமலா ஒரு சார்ஜஸ் குடுத்து கூட நம்ம அத கத்துக்கலாம். ஸோ இது வாழ்க்கையில நம்ம எல்லாரும் தெரிய வேண்டிய பாடங்கள். பதஞ்சலி யோக சூத்திரங்கள்ல 10,000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நமக்குள்ள இந்த உடல் கட்டமைக்கப்பட்டிருக்கு, எப்படி எண்ணங்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கு, இந்த ஒளி உடலுக்கும் சக்கரத்துக்குமான தொடர்பு என்ன? இது இது ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்ல. நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் கடக்கிறதுக்கான சக்தி எப்படி இருக்குன்ற விஷயங்கள்ல வந்து இந்த 2 நாள்ல ஒரு செயல்முறை பயிற்சிய நம்ம கத்துக்க முடியும். நன்றிங்க. நன்றி. ஸோ இத தாண்டி நெறைய விஷயங்கள் இருக்கு. நான் சிம்பிளா சொல்றேன். ஆனா அந்த வகுப்புக்கு அப்புறமான வாழ்க்கை 2 விஷயங்கள் சொல்றோம்ல. நம்ம இதுக்கு முன்னாடி, இதுக்கு பின்னாடின்ற கூட நம்ம வாழ்க்கை 2ஆ கூட நம்ம பிரிச்சு வாழ்ற மாரியான வாழ்க்கைய வந்து வாழ முடியும். ஸோ அந்த மாரியான அளப்பரிய சக்தி கடவுள் நமக்குள்ளயே குடுத்துருக்காங்க. எப்படி ஒரு செல்ல நம்ம பயன்பாடு தெரியல அப்படின்னா, வெறும் ஃபோன் பேசுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இப்ப கடவுளுடைய சக்திய நம்ம எப்படி பயன்படுத்துறோம்னா, ஒரு சர்டன் லிமிட்டேஷன்ல நம்ம பயன்படுத்துறோம். ஆனா இத தாண்டி எப்படி நமக்குள்ள ஒரு சக்திய உருவாக்குறதுன்றத, அத அத ரீடிஸ்கவர் பண்றது தான் இந்த கிளாஸ். அப்ப இதுல நம்ம அடிப்படையா புதுசா எதுவுமே கிடையாது. நமக்குள்ள நம்ம மறைஞ்சிருக்கிற, நம்ம மறந்த ஒரு சக்திய நமக்குள்ள வெளிக்கொண்டு வர்றதுக்கான செயல் அல்லது கொண்டு வர்றதுக்கான ஒரு நாணம் தான் இந்த கிளாஸ்ல உங்களுக்குள்ள கிடைக்கிற மாரி இருக்கும். நன்றிங்க. நன்றி. தேங்க்யூ. நன்றி. தேங்க் யூ. நன்றி சார். சிறப்பா அதாவது வகுப்போட ஒரு டாபிக்க நமக்கு குடுத்திருக்காங்க. என்னென்ன வகுப்பு அந்த பேசிக்ல என்னென்ன நடக்குங்கிறத பத்தி நமக்கு அருமையா குடுத்திருக்காங்க. அதோட சர்டிஃபிகேட் வந்து அவங்க இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட் குடுக்குறாங்க. அதாவது இந்த பயிற்சிய நீங்க இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அடுத்த லெவல் பயிற்சி கூட நீங்க எங்க வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இது உலகளவ சார்ந்த ஒரு நிறுவனம் அது. அந்த அதுல தான் அவங்க அந்த யுனிவர்சிட்டில தான் அவங்க வந்து நமக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் குடுக்குறாங்க. அதனால வந்து நம்ம வந்து பயிற்சி எடுத்துக்கக்குள்ள அந்த சர்டிஃபிகேட்ட வச்சுக்கிட்டு, நம்ம அடுத்தடுத்த நிலைகள் எங்க வேணாலும் பண்ணிக்கலாம். இல்ல இவங்கள்ட்டயே அந்த ட்ரெய்னிங் பண்ணிக்கலாம். அந்த முழுமை அடையக்குள்ள உண்மையிலுமே இந்த பேசிக் வந்தாலே தெரியும். இப்ப வந்து கத்துக்கிட்டவங்களுக்கு அது தெரியும். அந்த பேசிக் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னாலே தெரியும். நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், இதுக்கப்புறம் எப்படி இருக்கோம். ஏன்னா வந்து இது எங்கேயும் போய் தேட வேண்டாம். இந்த பிரபஞ்ச ஆற்றல் நம்ம உடல்ல இருக்கிற அ இத வந்து நம்ம சரிப்படுத்திக்கிட்டு நம்ம எப்படி வாழ்க்கை முறைய வந்து சரியா கொண்டு போக முடியும் அப்படிங்கிற அந்த உணர்வுகள நமக்குள்ளேயே ஏற்படுத்திக்கிறது தான் அந்த பிரபஞ்ச சக்தியோட விஷயங்கள். அத வந்து அற்புதமா அந்த கிளாஸ்ல இருக்கும். பயன்பெற்றவர்களுக்கு அது கண்டிப்பாக தெரியும். அது சார் சொன்ன மாரி இது வந்து எக்ஸ்ட்ரா இமேஜ் கிடையாது. உண்மையிலுமே வந்து அவங்களோட உணர்வுகள தான் சொல்றாங்க. எப்பொழுதுமே அதாவது எப்படின்னா, ஆ ம டிஸ்டன்ஸ் ஹீலிங் கூட இதுல பண்ணுவாங்க. அதெல்லாம் நான்லாம் அனுபவப்பட்டுருக்கேன். அதாவது டிஸ்டன்ஸ் ஹீலிங் எப்படின்னாக்கா, இப்ப உங்களுக்கு இப்ப அந்த விஷயத்த வந்து நீங்க அனுபவ ரீதியா இப்ப சார்ட்ட கூட சொல்லி நீங்க வந்து அத வந்து தெளிவுபடுத்திக்கலாம். இப்ப ஒருத்தவங்க ஹெட்டேக் இருக்கு, தலைவலி இருக்கு இப்ப கரண்ட்ல இருக்குன்னு யாருக்காச்சுன்னு வச்சுக்கங்களேன். இப்ப சாருக்கு ஃபோன் பண்ணி, ஐயா காந்தி வெங்கட்ராமையன் ஃபோன் பண்ணி, ஐயா எனக்கு இது மாரி தலைவலி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கனாலே, உங்கள வந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள அந்த தலைவலிய போக்குவாங்க. அது மாரி அது டிஸ்டன்ஸ் ஹீலிங்பாங்க அதெல்லாம். அது மாரியான விஷயங்கள வந்து நம்ம இந்த அ நிகழ்ச்சியில வந்து நம்ம சிறப்பா செய்வாங்க. ஏன்னா, அதெல்லாம் வந்து நாங்க அனுபவப்பட்டுருக்கிறோம். அதாவது இந்த பிரபஞ்ச இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க குடுக்குற அந்த ஹீலிங்ல வந்து, அத வந்து நம்மளே எப்படி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும்? அந்த ஆற்றல நம்ம எப்படி பெருக்கிக்க முடியும்? அப்படிங்கிறத கத்துக் குடுக்குறது தான் அந்த வகுப்பு. அது அற்புதமா இருக்கும் அந்த வகுப்பு. அதுல வந்து கலந்துகிட்டு மிராக்கிள்ன்னு தான் சொல்லலாம். ஏன்னா, இப்படியா நடக்குது? அப்படிங்கிற மாரி இருக்கும். அத வந்து ஐயா வந்து கத்துக் குடுக்கறதுக்கு ஆசைப்படுறாங்க. கண்டிப்பா விருப்பம் உள்ளவங்களுக்கு மட்டும் தான் நம்ம அது. அதனால வந்து எல்லாருக்குமேங்கிறது கிடையாது. பயன்படுத்திக்கங்க. நன்றிங்க ஐயா. சிறப்பு. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா? நான் நேரமின்மை குறைவா உள்ளது.
சந்தேகம் இருந்தா கேட்டு மிக் தெரிஞ்சுக்க. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க நன்றி. வளமுடன், வாழ்க நன்றி வையகம். நன்றிங்கம்மா நன்றிங்க நன்றி குணபாலன் ஐயா சாருக்கும் வெங்கட்ராமன் சார் சொன்னது ஒரே பேசிக்ல நல்லா இருக்கு. ஏற்கனவே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பொதிகை டிவி மூலியமா வந்தது இந்த மைண்டுக்கு. படுக்கும்போது நன்றி சொல்லணும், எந்திரிக்கும்போது காலையில நம்ம பெட்டை விட்டு இறங்கும்போது பூமியை தொட்டு வணங்கி நன்றி சொல்லணும், படுக்கும்போது நம்ம ஒவ்வொரு பாதத்துல இருந்து உச்சி வரைக்கும் நன்றி சொல்லணும் அப்படின்ட்டு அதை சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்ப நீங்க சொன்னதுல இன்னும் நல்லா தெளிவடைஞ்சிட்டேன். ரொம்ப பெரிய நன்றிங்க விஷயம். ஐயா. அதாவது நம்ம டெய்லி நம்மள தாங்கி இருக்கிறது அந்த பூமி தாய் தான். நம்ம அதை ஆமா. காலகாலம் கூட மதிக்க கூடாதுப்பாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அத உறக்கத்திலேருந்து நம்ம வந்து அதை தொட்டு கும்பிட்டு அதுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு தான் நம்ம கால் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய காரைக்கால் அம்மையார் தான் காலம் பூமி படாம அதாவது கையிலேயே நடந்து கைலாயம் போனாங்க. கால் பாதம் பூமியில படாம. நீங்க அந்த ஊர்ல இருக்கிறீங்க. அதோட விஷயங்கள் இதுலயும் நமக்கு வந்து கிடைக்கும்னு வச்சுங்களேன். அதை செஞ்சு பாருங்க, கண்டிப்பா அது மாதிரி இருக்கும். அது மாதிரி நம்ம உறக்கத்துக்கு போகல அது வந்து தொட்டு கும்பிட்டு அன்னையோட நிகழ்வுகளை வந்து ஒரு நன்றி சொல்லிட்டு நம்ம உறக்கத்துக்கு போறது பெரிய விஷயம். எல்லாருக்கும் ஒரு அந்த இரையாற்றல், அந்த பிரபஞ்ச சக்தி நம்ம நம்மளே இழுத்துக்கலாம். ஐயா சொல்ற மாதிரி அந்த பயிற்சியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த அந்த சக்தியை வந்து நம்ம வந்து இழுத்துக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் நமக்கு இமிடியேட்டா அந்த பவர் கிடைக்கும். கிடைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா சார். நன்றி நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இந்த கிளாஸ்க்கு பார்பர் ஐயா கிளாஸ் வர்றது முன்னாடியே நான் பிளான் பண்ணேன் வரணும்னு. ஆனா இந்த தீபாவளியில இருந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் முடியாம இருக்கு. இவங்க வேலைக்கு போறதுனால நான் பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால அது வர முடியல சார். நான் வரணும்னு ஃபர்ஸ்ட் அன்னைக்கு சொன்னப்பவே நான் உடனே பிளான் பண்ணிட்டேன். கண்டிப்பா போய் ஆகணும். கூட 2 பேரு கூட கேட்டேன். சரி பார்க்கலாம் அந்த நேரத்துக்கு அப்படின்னாங்க. இப்போ நானே வர முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறதுனால அவங்கள கூட கேட்க முடியல என்னால. நான் ரொம்ப வருத்தப்படுறதுனால மன்னிக்கணும். மழை வேற நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ சென்னையில தான் இருக்கேன் நான். அதனால தான் சார். ஓகே ஓகே. தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க. பரவாயில்ல. நன்றி. வரலனாலும் கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. வேற ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா ஒரு முறை கலந்துக்கணும். உங்களை நேர சந்திக்கணும். ஒரு இது இருக்கு. அது கடவுள் எப்ப நமக்கு அனுகிரகம் பண்றாருன்னு பார்ப்போம். கண்டிப்பா பண்ணுவாங்க. முயற்சி நம்மளும் பண்ணுவோம். ஓகே. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஐயா குணபால் ஐயா அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். இந்த கிளாஸுக்கு எவ்வளவுங்க ஐயா பணம் வரும் கட்டணம்? 5,000 வருதுங்க ஐயா. 5,000ங்களா? என்னம்மா அந்த அந்த கிளாஸுக்குங்களா? அர்ஷத் பார்மர் ஐயா கிளாஸுக்கு 5,000 வருது. இவங்க ஐயா கிளாஸ் நம்ம இன்னும் இது பண்ணல. சரி சரிங்க நம்ம ஐயா. எல்லாத்துக்குமே ஐயா கால்குலேட் பண்ணி தான் செஞ்சிருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு அங்க யூனிவர்சிட்டி கொடுக்கறது, அவங்களோட சர்டிபிகேட்டுக்கு இது பண்றது, அவங்களோட பயிற்சியோட இது அடுத்தது நம்ம யூனிவர்சிட்டி எல்லாம் சேர்த்து தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். அது என்னைக்கு பணம் கட்டணும் அது? இல்ல நீங்க அது பேர் மட்டும் சொல்லிடுங்க, அதோட டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்றேன். சரி லிஸ்ட்ல சேர்த்துங்க ஐயா. சரி சரி சரி. நன்றிங்க ஐயா. அதுக்காக சொன்னாங்க. நீ யாரும் குடுல நம்ம முதல்ல நம்மளா செய்வோம். சரி 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 சரி. நன்றி. எல்லாருமே குரூப்ல தெரியப்படுத்திடுங்க. அதாவது வரக்கூடிய சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறாங்கன்னு நீங்க வந்து குரூப்ல தெரியப்படுத்திட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நன்றி. சரிங்க சரிங்க. சரி ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கங்க வணக்கங்க. மிக சிறப்பான வகுப்பு. நல்ல ஒரு பிரபஞ்ச ஆற்றலை எடுத்து அவங்களுக்கு அதுக்கு நன்றி சொல்றது மூலியமா பிரபஞ்ச பத்தி சிறப்பாக கொடுத்தீங்க. கண்டிப்பாங்க. உண்மையாலுமே அது மூலியமா வந்து நல்ல ஆற்றல் கிடைக்குதுங்கிறது நல்லாவே தெரியுதுங்க. நம்ம மனம் வந்து அது அழகா தூய்மையாக. கண்டிப்பாங்க. நிறைய விஷயங்களை சொல்லி அதை நினைச்சு இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாதுன்னு எத்தனையோ விஷயங்கள் பத்தி என்னென்னமோ யோசிச்செல்லாம் நம்ம மனசை தூய்மைப்படுத்துறோம். ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு சொல் நன்றி அப்படிங்கிறதுக்குள்ள மனசு வந்து உண்மையா நீங்க சொல்லுவீங்களா அது மாதிரி உண்மையா
உண்மையா சரியா முழு நம்பிக்கையுடன் அப்படிங்கிற மாதிரி முழு நம்பிக்கையா வருது. நான் நன்றி க- சொல்லும் போது மனசு தூய்மையா எங்க விடும். கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. உண்மையாலுமே எனக்கு இந்த காலச்சக்கர நிகழ்வை கொடுத்தவங்களுக்கு நன்றி, இதை நடத்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நன்றி, இதுக்கு காந்தி வெங்கட்ராமன் ஐயாவை இந்த குரூப்புக்கு எழுதி கொண்டுட்டு வந்தவங்களுக்கு நன்றி. பிரபஞ்சம்னா என்ன, நம்ம உடம்புக்குள்ள என்ன பண்ணுது, எப்படி அதை நம்ம பிரபஞ்ச ஆற்றலை நமக்குள்ள ஏற்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொன்ன காந்தி வெங்கட்ராமன் ஐயாவுக்கு மிக 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 நன்றி என்று சொல்லிக்கொண்டு நன்றி கடன்பட்டிருக்கிறேன் ஐயா. நன்றி. நன்றிங்க. உங்களுக்கும் நன்றிங்க. எவ்வளோ நல்ல விஷயங்கள்ல எல்லாருக்கும் இங்க எல்லாருக்கும் சொல்ற உங்களுக்கு ரொம்ப ஆத்மார்த்தமா நன்றிங்க. நன்றிங்க. நன்றி. இன்னைக்கு அன்னபௌர்ணமி, எல்லாரும் அன்னத்துக்கு நன்றி சொல்லிடுங்க. இன்னைக்கு அன்னபௌர்ணமி, எல்லாரும் அன்னத்துக்கு நன்றி சொல்லிடுங்க. சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நம்ம அந்த நன்றியோட வெளிப்பாடு தான் நமக்கு நிறைய பண்டிகைகளா வருது. இப்ப நம்ம தை மாசம் அடுத்து ஏதாச்சும் ஒவ்வொரு அன்னைக்கு மதன் ஐயா சொன்னாங்களே, எல்லாமே ஒரு நன்றிய வெளிப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வு தான் வந்து நமக்கு ஒரு பண்டிகை தினமா வருது, பௌர்ணமி தினமா வருது. அது மாதிரி அமாவாசை வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கான ஒரு நன்றி சொல்லக்கூடிய பிரார்த்தனை தான். ஐவன் அதுல நிறைய இது இருக்கு. பட் அந்த நன்றியை வந்து ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்ப நமக்கு யாரு நம்ம நிறைய நன்றி சொல்ல அவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப பிரமாதமா மாறும். இது வந்து ஒரு மேஜிக் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை நிறைய நம்ம அனுபவிச்சதுனால அந்த ஐயா சொன்ன நல்லசிவம் ஐயா சொன்ன மாதிரி அந்த ஒரு வார்த்தையே வந்து நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்களை மாற்றத்தை இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அப்ப வந்து நமக்கு இந்த இவங்க குணபலன் ஐயா சொன்ன மாதிரி ஒவ்வொரு குருமார்களுக்குள்ள சொல்லக்கூடிய இந்த டீச்சிங்ஸ் வந்து நம்மளுடைய பெர்செப்ஷனை நிறைய மாற்றும், நம்முடைய எண்ணத்தை மாற்றும், நம்மளுடைய ஒரு நோக்கத்தை மாற்றும். அப்போ நம்ம ஒரு தனியாக நம்ம வீட்டில இருந்து நம்ம கேட்கறதுக்கும் ஒரு கிளாஸ்ல இருக்கும்போது அதுல நிறைய அந்த தெய்வீக சக்தி, இந்த பிரபஞ்ச ஆற்றல் எல்லாமே ஒரு ஃபோக்கஸ்டா ஒன் மைண்டடா வரும்போது நிறைய மாற்றங்கள் நமக்குள்ள வரும் மேடம். நம்ம அதுக்கான முயற்சி தான் ஐயா வந்து அந்த ஒரு முயற்சி எடுத்து செய்யறாங்க. உண்மையிலே பிராணிகளின் கிளாஸ் மட்டும் இல்லை, எல்லா கிளாஸும் உங்களுக்கு அந்த ஆசிரியர்கள் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமா சொல்லும்போது நிறைய மாற்றங்கள் வரும். அப்ப அதுதான் நான் அடிக்கடி சொல்றது உண்டு. ஒரு ஸ்கேன் எடுக்கிற இதுல இப்ப நம்ம இதுல கத்துக்கூடிய அந்த கல்வி வந்து இந்த நிமிஷம் மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கைக்கும் பிறரோட வாழ்க்கைக்கும் நமக்கான முன்னேற்றங்களை தர முடியும். ஸோ நிறைய நம்மளுடைய எண்ணத்துல நிறைய மாற்றங்கள் உருவாகும் போது தான் நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உருவாகும். அப்ப இந்த எண்ணம் மாற்றம் எதுல வருதுன்னா நம்ம கிடைக்க வேண்டிய அந்த நாணம் மூலமா தான் அந்த மாற்றங்கள் வருது. ஸோ அதுதான் வந்து விஸ்டம் சொல்றாங்க. அப்போ மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு இன்டெலிஜென்ஸ் தான் டெவலப் ஆகும். இந்த நாணன்றது ஐயா சொன்ன மாதிரி, குணமல்ல ஐயா சொன்ன மாதிரி பிரபஞ்சத்துல இருந்து வரும். அந்த பிரபஞ்சத்துல இருந்து வரக்கூடிய நாணம் தான் எப்படி வந்து ஒரு புத்தர் கிடைக்கும் போது அவர் வந்து நாணம் அடைஞ்சாரு, ஜீசஸ் கிடைச்சிச்சு, கிருஷ்ணா கிடைச்சிச்சு, ராமர். ஸோ இந்த நாணம் வந்து கொடுக்கறது தான் இந்த பிரபஞ்சத்தோட நோக்கம். ஸோ அது எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. அது எங்க இருக்கு, எப்படி இருக்குன்றதான் அதை வெளிக்கொண்டு வரதான் அதுக்கான யோக சூத்திரங்களை, அதுக்கான பயிற்சிகளா கொடுத்துருக்காங்க. நன்றிங்க. நன்றிங்க. சிறப்பு. நன்றி. உங்களுடைய பதிவுகளை இன்னைக்கு எல்லாருமே கொஞ்சம் போட்டுருங்க. இந்த பதிவுகளை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் பாஸ்கரன் அவர்களுக்கும், இன்று இந்த நிகழ்வை நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பித்த மற்றும் ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்த ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களுக்கும், என்ற சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நன்றி உணர்வுகளை பற்றி ஒரு அற்புதமான நிகழ்வை நமக்கு கொடுத்த காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நன்றிங்க. நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன்.
நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க நன்றிங்க ஐயா வளமுடன். நன்றிங்கம்மா, நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா வாழ்க வளமுடன். நன்றிங்கப்பா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா வாழ்க வளமுடன். நன்றிப்பா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா வாழ்க வளமுடன். ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா வாழ்க வளமுடன். திட்டங்கோடு சுப்பிரமணி. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம் ஐயா. இந்த அருமையான நிகழ்வை எங்களோட ஆரோக்கியத்துக்காக எங்களுக்கு அருளிய ரோட்டரி சங்கத்துக்கும் அதை முன்னின்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் குணபாலன் ஐயாவுக்கும், எனது உடல் ஆரோக்கியத்திற்காக எனக்கு பயிற்சியில் அளித்து வரும் எனது ஆசானுக்கும் இன்று ஒரு நன்றி உணர்வை பத்தி ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. அது நாங்கெல்லாம் இனிமேல் இது கடைபிடித்திருப்போம், அது வெளியே தெரியல, இனிமேல் கடைபிடிப்போம் என்று கூறிக்கொண்ட ஐயா, சிறப்பாக கூறிய ஐயா அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க, வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள நன்றி.